सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமக। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நாமத்துக்கு உலக நடைமுறைக்கு எல்லாத்துமே பாகவதம் பிரமாணமாக இருக்கின்றது. எனக்கு குரு யாருன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தான் குரு, பரமகுரு அவர் தான். அவர் தான் மற்ற மகாத்மாக்கள் இடத்துலாம் அனுப்பி வச்சார். பாகவதத்துக்கு விதை போட்டார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அவர் வாக்குகளை கேட்ட பிறகு தான் பாகவதம் நான் என்னென்னு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி மகாபாரதம் ராமாயணம் தான் தெரியும். விதை போட்டார். ஆனால் அவர் நம்ம குரு ஆசிரிக்க முடியல, எனக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான். ஆனால் பரமகுரு யாருன்னா பகவான் தான் எப்பொழுதும் நமக்கு கூடவே இருக்கானே, அவனே பரமகுருவாக ஆசிரிச்சதுனால அவர் இந்த மகாத்மாக்கள் இடத்துல அனுப்பிச்சு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கால் பாகவதம் கேட்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிது. ஆனால் எங்கே பாகவதம் கேட்டாலும் இவரை மாதிரி பாகவதம் சொல்கிறவங்க இல்லை, நான் பார்த்துட்டேன். அப்படி ஸ்லோகங்களை வர்ஷிப்பார். அந்த ஒரிஜினல் குறையாமல், அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல் இருக்கும் பாகவதம் ஸ்லோகங்கள். சரி, அது போகட்டும். நான் என்னென்னா, என்னை சேர்த்து கொண்டவர்களை விட நிராகரித்தவர்கள் தான் அதிகம். நான் எத்தனையோ பிராமண இடத்துல போயிருக்கேன். பிராமணர்கள் ஆதரவு கொடுப்பாங்க, ஆனால் சில பிராமணர்கள் நிராகரித்தார்கள். சில பேர் முகத்துக்கு நேராகவே நிராகரித்தார்கள். சில பேர் என்னென்னா அழகாக பாலிஷாக சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்மளை கிட்ட சேர்க்க மாட்டாங்க. நடந்த விஷயம் இதெல்லாம் பொய் சொல்கிறது ஒன்றும் இல்லை. அது எத்தனையோ மடங்களில் போய் அவமானப்பட்டிருக்கேன், எத்தனையோ பிராமண இடத்துல போய் அவமானப்பட்டிருக்கேன். அது மாதிரிலாம் இருக்கும். அது என்னென்னா அவங்க நம்மளை ஒரு மாதிரி தூரம் பார்ப்பாங்க. இவங்களாம் ஒரு அந்நியமாக பார்ப்பாங்க. அவங்களாம் நம்ம பாகவதம் நம்ம கையில் இருந்தாலும் சரி, நம்ம ராமாயணம் படிக்கிறவங்க பாகவதம் படிக்கிறவங்களாம் இருந்தால் கூட சரி, அதுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அது மதிப்பு கொடுக்குற மாதிரி நம்ம கையில் அன்பாக பேசுவாங்க. ஆனால் எங்கே ஒதுக்கணுமோ அங்கே ஒதுக்கிடுவாங்க. இப்படி அந்த நம்ம பாகவதர், நீங்கள் பாகவதம் படிக்கிறீங்க அப்படின்ற வெளிப்புறமாக நல்லா புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் எங்கே ஒதுக்கணுமோ அங்கே கரெக்டாக கட் பண்ணி விட்ருவாங்க. உண்மையை சொல்லி தானே ஆகணும். அது மாதிரி ஒதுக்கணவங்க சில பேர் நேருக்கு நேராகவே இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இங்கே எதுவும் சத்சங்கம் இது போல் பகவத் விஷயமாக ஏதாவது கேட்கலான்னு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இங்கே அதெல்லாம் சொல்கிறது இல்லை யாரும், அப்படி இப்படின்னு புறக்கணிச்சு இருக்கிறாங்க சில பிராமணர்களுடைய சங்கத்தில். அதே மாதிரி குருமாரிடத்துலையும் போய் நிறைய அவமானப்பட்டது தான் அதிகம். ஏன்னா நான் நிறைய விலாவரியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் நான் விலாவரியாக சொல்லணும் அவசியம் இல்லை. அவமானப்பட்டது தான் அதிகம். ஆதரவு கொடுத்தது சில பேர் தான், யாரோ சில பிராமணர்கள் தான். அந்த பிராமணர்கள்லாம் கண்டிப்பாக அவங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்க. வெங்கடேச மாமான்னு அவருடைய மனைவி, அந்த மாமி பேர் மகாலட்சுமி, அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க, இந்த பாகவத்துக்கு என்கரேஜ் பண்ணாங்க படிக்க வைக்கிறதுக்கு. அவங்க பூஜை ரூம்லேயே உட்கார வச்சு என்னை படிக்க வைப்பாங்க மூலப்பராயணம். அதே மாதிரி பிருந்தா மாமி அவங்க வீட்லேயும் கூப்பிட்டு என்னை படிக்க வச்சாங்க பாகவதம். அதுமாதிரி சில பிராமணர்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க இந்த பாகவதத்துக்கு ராமாயணத்துக்கெலாம். அது விரல விட்டு என்ன சொல்லிடலாம். மற்றவங்களாம் என்னை நிராகரித்தவங்க தான். அதனால் நம்ம என்ன தான் நம்ம
இது பண்ணாலும் அந்த ஜாதி, அந்த அபிமானம் இருக்கு இல்லையா, அது சில பிராமணர்கள் அது மாதிரி பார்த்தாங்க. சரி, ஓகே. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நான் குருவாசிக்கணும் போன இடத்துலலாம் அவமானப்பட்டது தான் மிச்சம். அங்கே வந்து ரொம்ப நிறைய பாலிடிக்ஸ், பெரிய ஸ்தாபனங்களில், சில கோயில்களில் அங்கே போனால் பாலிடிக்ஸ் இருந்தது. ரொம்ப போட்டி, பொறாமை, ஒருத்தருக்குள்ளே பக்தர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, வார்த்தைகள்லாம் தப்பு தப்பாக இருந்தது. சரி, இதெல்லாம் சரியான குரு ஆசிரிக்கிற இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவானே அதுக்கு பிறகு தான் பகவானே குருவை ஆசிரித்தேன். குருவை தேடினேன், பல ஸ்தாபனங்களில் போய், பல கோயில்களில் போய் குருவை தேடினேன். பல நாமங்கள்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரிலாம் என்னை மாற்றிக்க பார்த்தேன். அங்கே நடக்கிற விஷயம் பார்த்தா உண்மையான பக்திக்கு இந்த பாகவதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களுடைய நடைமுறையெல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ளே பிரிவினை. ஒரே குருவிடத்துலேருந்து 4-5 கேங்காக இருக்குது. அதுவும் ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு 4-5 பிரிவு என்னென்னவோ இருக்குது. அதெல்லாம் நான் விலாவரியாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரிலாம் ஒரே அடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம போனோம்னா நம்ம எப்படி பக்தியில் வளர முடியும்? அதனால் பகவானிடத்துலேயே சரணாகதி அடைஞ்சேன். பகவானே, நீங்கள் தான் எனக்கு குரு. நான் வருஷம் போய் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்பேன். அப்போ தான் அவரை பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இடத்துலையே உபன்யாசம் பண்ணுறாரு, கேரளாவுக்கு போவார், பெங்களூர் போவார், பாம்பேக்கு போவார், எங்கே வேணாலும் போவார். ஆனால் வெளிநாட்டுக்கு போக மாட்டார். இந்தியாவிலே தான், பாரத தேசத்தில் தான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருக்கு வெளிநாட்டுக்கு போனதான் தெரில எனக்கு. ஆனால் பார்த்தா அவர் அப்படி உபன்யாசம் பண்ணார். அவர் உபன்யாசம்னா எங்கேனாலும் போய்டும், அவ்வளோதான். அந்த உபன்யாசம் பண்ணுறதோடு அதுதான் அவருக்கு எனக்கும். அந்த உபன்யாசம் இப்போ யூடியூப்பில் கேட்குறேன், இருந்தாலும் நேரில் கேட்குற மாதிரி வராது, அவள்தான். அதுக்கப்புறமா அவர்களை போய் நான் எந்த சந்தேகமும் கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா அந்த உறவு ஒன்று தான் கொஞ்சம் நல்லபடியாக போயின்னு இருக்குது. அது கேட்குறதோடு நிறுத்திப்போம். அதுக்கு மேலே போய் நம்ம கொஞ்சம் நெருங்கி போனோம்னா அப்புறம் இருந்தால் மனசு கசப்பாக அந்த உறவு பிரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு அடி எட்டவே இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் உபன்யாசம் கேட்கறதோடு நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்களை நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். நல்லாவே போயிடுது, நல்லாவே இருந்தது. ஆனால் அவருக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணி சில விஷயங்கள் கேட்டிருக்கேன், பதில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அவர் எனக்கு வேணும், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி எனக்கு வேணும். அதனால் அவர்களை போய் ரொம்ப நெருங்கி அவர் ஏதாவது சரி சில அதாவது சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது இல்லையா, அதனால் யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு வந்து பாகவத்துக்கு விதப்பட்ட குரு அவர் தான். அதனால் பாகவத்துக்கு விதப்பட்ட குரு அவர் தான். அதனால் அவர்களை அவருடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணுன்றதுனால அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அவரோட உபன்யாசம் கேட்கறதோடு நிறுத்திப்பேன். ரொம்ப போய் அவர்களை போய் தொல்லை பண்ணுறது அவர்களை நோடி கேள்வி கேட்குறது இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இந்த தூரவே இருந்து ரசிச்சுன்னு அப்படியே போயிடுறது தான், அவ்வளோதான். அவர்கள் அந்த மரியாதையோடு இருக்கும். அது மாதிரி நான் யார் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னு நினைக்கணும், அவங்களும் ஒரு அடி தூரம் இருக்குது, தூரவே இருந்ததுன்னா அவங்கள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பேன். அப்படி போச்சு காலம். அப்போ நம்ம குருமார்கள் ஆசிரியக்கணும்னு போனால் எங்கே பார்த்தாலும் பாலிடிக்ஸாக இருக்குது, என்ன பண்ணுறது? இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரமா பாகவதம் கேட்குறோம், ஓகே. அவர் குருவை ஆசிரிக்க முடியாது. ஏன்னா குரு ஆசிரியம் அவர் யாரும் நிறைய சிஷ்யர்லாம் கிடையாது. அவர் சிஷ்யர்லாம் வச்சுருக்காரான்னு எனக்கு தெரில. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவர் சிஷ்யர்லாம் ஏற்றுக்கிறாரா இல்லையான்னு தெரில, எனக்கு தெரியாது. அதனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா அவர்கள் சிஷ்யர் இருக்கிற மாதிரி தெரில. அதனால் சரி வேறு யாருன்னா குருவை ஆசிரிக்கலான்னு சொல்லிட்டு போனால் எங்கே போனாலும் ஒரே தள்ளு முள்ளு தான் இருக்குது. ஆனால் ஸ்ரீ அண்ணா வந்து என்னால் பிடிக்க முடியல அவர் எங்கேயும் அவர் வந்து அயோத்தியா மண்டபத்துக்கு வந்தால் தான் அவரை பார்க்க முடியும், வேறு எங்கேயும் அவரை பார்க்க முடியல. எனக்கு அப்போல்லாம் வந்து நான் அவரை பற்றி ரொம்ப தெரியாது, அண்ணாவை பற்றி. அவருடைய உபன்யாசம்லாம் கேட்டிருக்கேன், ஆனால் அவரெல்லாம் பார்க்க முடியாதவர் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அயோத்தியா மண்டபத்தில் ஒரு தடவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, இவரையும் பார்க்க முடியும் அப்படின்னு. அப்போ நான் அப்போ என்ன பண்ணேன், அப்போ வந்து அப்போது பகவானே குருவை ஆசிரிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அண்ணா பற்றி தெரியாத போது மற்ற இடத்துலலாம் அலைஞ்சேன். அண்ணா பற்றி தெரியாத போது மற்ற இடங்கள்லாம் அலைஞ்சி எங்கேயுமே ஆதரவு கிடைக்காததுனால பகவானே குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த பகவானே எனக்கு வழி நடத்தினான். பகவானே பாகவதம் சொல்லி கொடுத்தான். சான்ஸ்கிரிட் படிக்க வந்து மூலப்பரவல் எல்லாமே வந்தது. இது ஏன்னா என்னை நிராகரித்தவங்களுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். அப்படி நிராகரிக்கலைன்னா ஏதோ ஒரு அசத்தான ஏதோ ஒரு குருவை ஆசிரிச்சிட்டு அந்த குரு வந்து கடைசியில் சரியாக வழி நடத்தலைன்னா அந்த குருவை விட்டு மீறக்கூடாதுன்னு ஒரு பயத்தினால அங்கேயே அடிமைப்பட்டு கடந்திருப்பேன்.
ஏதோ ஒரு குரு ஆசிச்சுருந்தான். நானே போய் தேடினேன் இல்லையா குருக்கள், அவங்கள நிராகரித்தது நல்லது தான். நிராகரிக்கலைன்னா அந்த இடத்துல போய் ஆசிரித்து அப்புறமா அடிமைப்பட்டு கடந்திருப்பேன். நான் சுதந்திரமாக என்னுடைய ஞானம் வளர்ந்துருக்காது. ஆனால் பகவானை குருவை ஆசிரித்த பிறகு தான் இப்போ தான் யாருடைய உதவியும் இல்லாமல் தனிமையில் நாம் பக்தி பண்ண முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னது இந்த பாகவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், யாருக்கு சுகம் இருக்குன்னா அசக்தஸ்ய முனேர் ஏகாந்த ஜீவினா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது கோகர்ணன் சொல்கிறார், யாருக்கு சந்தோஷம் அப்படின்னா கோகர்ணன் சொல்கிறார் ரொம்ப அழகாக. அதை பார்த்துடலாம். சுகமஸ்தி விரக்தஸ்ய முனேர் ஏகாந்த ஜீவினः நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித் ந சுகம் சக்கரவர்த்தினः சுகமஸ்தி விரக்தஸ்ய முனேர் ஏகாந்த ஜீவினः. அந்த ஏகாந்த ஜீவினः. ஆனால் ஒரு வார்த்தை முன்னாடி சொல்கிறாரு விரக்தஸ்ய, எல்லா விஷயங்களிலும் வைராக்கியம் அடைந்து எல்லா விஷயங்களிலும் உள்ள ஆசைகளை விட்டு. இவரில் ஆசிரித்தா நம்ம பெரிய புகழ் அடையலாம், இந்த குரு ஆசிரித்தா அந்த குரு ஆசிரித்தா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவர் பெரிய தபஸ்வி இவர் பெரிய தபஸ்வி அப்படின்ற ஆசைகள்லாம் விட்டுட்டு ஏகாந்தமாக பகவானை விட சிறந்த குரு கிடைக்க மாட்டாங்க. ஜகத்குரு கிருஷ்ண பரமாத்மா தான். அப்பா நீ தான்ப்பா எனக்கு தெரியாது கிருஷ்ணா, நான் எங்கே போனாலும் எனக்கு கண்ணீரும் கம்பளியுமாக தான் நான் வந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், கண்ணீரும் கம்பளியுமாக அழுதுன்னு வந்தேன் நான். அப்படிலாம் என்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அமைச்சிருக்காங்க பல இடத்துல. போய் இஸ்கானில் போயும் தீட்சை எடுக்க முடியாமல் ரொம்ப அவமானப்பட்டு வந்தேன் பல விதத்தில். அவர்கள் சொல்கிறத நம்ம செய்யலைன்றதுனால பல விதமாக அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் சில இடத்துல வந்து அழுதுன்னே வந்தேன். அது மாதிரி போய் அங்கே குரு ஆசிரியக்கணும்னு போய் தெரியாமல் அவங்களுடைய சிஷ்யர்கள் போய் அங்கே அவர்களை அவமானப்படுத்தி புறந்தள்ளி வராதன்ற சொல்கிற அளவுக்கு அவங்க வராதுன்னே சொல்லிட்டாங்க. வராதுன்னே சொல்லி இல்லைங்கெல்லாம் வராத அப்படின்னே சொல்லிட்டாங்க சில இடத்துல. அப்படிலாம் அவமானப்பட்டு வந்திருக்கேன். அப்படிலாம் அப்போ தான் சொல்கிறேன், இனிமேல் யாரையும் குரு ஆசைக்கிறது இல்லை. அப்புறமா தான் நான் அண்ணாவை பற்றி, நான் அதுக்கு முன்னாடிலாம் அண்ணாவை பற்றி தெரியாதில்லை. அண்ணா பற்றி அதுக்கு முன்னாடி தெரியும். அண்ணா பற்றி தெரியும்னா அண்ணாவுடைய ஆடியோ மட்டும்தான் கேட்டுன்னு தெரியும். எனக்கு உபன்யாசம் மட்டும்தான் கேட்டிருக்கேன், அவர் நேரில் பார்த்ததில்ல. அதுக்கப்புறமா தான் அண்ணாவை போய் தரிசனம் பண்ணுற பாக்கியெல்லாம் கிடச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பல அவமானங்கள் பட்டதுனால நான் பகவானே குருவை ஆசிரிச்சாச்சு. இனிமேல் குருவை மாற்ற முடியாது, பகவான் தான் குரு, அவ்வளோதான். பரமகுரு இன்றைக்கி வரைக்கும் பகவான் தான் குரு. இனிமேலும் கிருஷ்ண பரமாத்மா தான் எனக்கு குரு. ஜெகத்குரு ஆகிய பகவான் தான், கீதாச்சாரியன் தான். அவனை விட சிறந்த குரு யார் இருக்க முடியும்? அப்புறமா தான் மற்றதெல்லாம் அப்புறமா அதனால் அண்ணாவுடைய உபன்யாசம் ரொம்ப ரசித்து கேட்பேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி உபன்யாசம் ரசித்து கேட்பேன். வேலுக்குடி கிருஷ்ண சுவாமி அவருடைய உபன்யாசம் ரொம்ப ரசித்து, எல்லா மகாத்மாக்களுக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்கள். அவருடைய உபன்யாசம்லாம் கேட்டால் ரொம்ப புஷ்டி. அப்புறம் மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி உபன்யாசம், எல்லாரும் உபன்யாசம் கேட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பகவானுடைய மடியில் இருக்கேன், பகவானுடைய திருவடிச்சாயில் இருக்கிறேன். இங்கிருந்து நான் பார்க்கும்போது எல்லோரும் எனக்கு வேண்டியப்பட்டவர்களை தவிர யாரும் வேண்டப்படாதவர்கள் யாரும் கிடையாது. அங்கெல்லாம் போய் அவமானப்பட்டிருந்தால் கூட சில இடங்களில் போய், நான் அண்ணாவிடத்தில் அவ்வளோ போனதில்லை, மற்ற இடங்கள்லாம் போய் அவமானப்பட்டிருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கி அவர்களை எல்லாம் அவருடைய உபன்யாசம்லாம் நான் கேட்குறேன். ஏன்னா நான் அங்கே இல்லையே. அவரிடத்தில் நெருங்கி பழகினா தானே ஏதாவது கலசல் உண்டாகும் இல்லையா? அதனால் நான் எல்லா உபன்யாசமும் கேட்பேன், எல்லாரும் பிடிக்கும். இப்போ ஏன்னா கிருஷ்ணனை குருவாக ஆசிரிச்சதுனால நான் இந்த இடத்த விட்டனா தான் எனக்கு லாஸ், எனக்கு பெரிய நஷ்டமாகும். அப்போ பகவான், இப்போ நான் அப்படியே படிப்படியாக சொல்லின்னு வரேன், எப்படிலாம் பகவான் குருவாக இருந்து எனக்கு வழி நடத்தலாம். ஏன்னா பகவானே குருவாக இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்ட போது பகவான் சங்கல்பம் தானே பழிக்கும். நானாக குரு தேடினா எனக்கு குரு கிடைப்பாரா? நான் தேடினா தப்பாக தான் தேடுவேன். எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ ஸ்தாபனங்களில் போய் அவமானப்பட்டேன். அதனால் புறம்பே தள்ளிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. நிறைய பிராமணர்கள் நிராகரிச்சிட்டாங்க. சில பேர் தான் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்குள்ள பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள். உண்மை தான். ஏன்னா படிக்க வச்சாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அவருடைய என்கரேஜ்மெண்ட்டு மட்டும் இல்லை, பகவானுடைய என்கரேஜ்மெண்ட்டு தான் அதிகமாக எனக்கு பலம் கொடுத்தது. பகவான் சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கு என்ன வேணும்? இல்லை இந்த சம்ஸ்கிருதம் படிக்கணும், இந்த ஸ்லோகங்கள் பிராமணர்லாம் படிக்கிற மாதிரி நானும் படிக்கணும். அந்த பிராமணர்லாம் படிக்கிறாங்கல்ல, அதனால தான் நம்ம கிட்ட சேர்க்க மாட்டுறாங்க. நான் எல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டால் எனக்கு டைம் இல்லை, வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க. நீ தான் கிருஷ்ணா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். 5 நாளில் அந்த பாகவதம் சரளமாக படிக்க வந்துடுச்சு. சொன்னால் நம்புவீங்களா?
சரளமாக நான் ஃபாஸ்ட்டாக படிக்க மாட்டேன், சரளமாக படிக்க வந்தது. ஆனால் ஃபாஸ்ட்டாக படிக்க மாட்டேன், பொறுமையாக தான் படிப்பேன். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு. 5 நாளில் அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தை தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் படிக்க 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 பகவானே குருவாக இருந்து சொல்லி கொடுத்தான். அப்புறமா நான் நல்லா படிக்க வந்த பிறகு நான் சப்தாகம் வீட்டிலே வச்சுட்டேன். சப்தாகம் என்னை யாரும் கூப்பிடுவாங்க அது மாதிரி நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. சில கோயில்களில் போய் வச்சேன், ஆதரவு இல்லை. சரி ஓகே வீட்டிலே வச்சிடலாம் சொல்லிட்டு வீட்டில் அமக்கலமாக ராதாகிருஷ்ணன் சிலை இருக்குது. அந்த சிலையை வச்சு அழகாக புஷ்பங்களை நிறைய வாங்கிட்டு வந்து அழகாக பிள்ளையாருக்கு பூஜை போட்டு அருகம்புல்லை வச்சு அவருக்கு சந்தனம் இட்டு அருகம்புல்லை வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை போட்டு பிள்ளையார் பூஜை போட்டு அப்புறம் ஏகதந்தாயா அதை நாமங்களை 11 நாமங்கள் அதை சொல்லிவிட்டு அது பிறகு வந்து 12 நாமங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அந்த 4 ஸ்லோகம் சொல்லுவாங்க இல்லையா, சுகரூப பிரபோதக்ஞம் அதெல்லாம் சொல்லிவிட்டு பிரத்யக்ஷ கிருஷ்ணயவிகி அதெல்லாம் சொல்லிவிட்டு புஸ்தகத்துக்கு புஷ்பம் போட்டு அக்ஷதை போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து முந்திரி பருப்பு திராட்சை ஒரு ஒரு தொன்னையில் வச்சுட்டு இன்னொரு தொன்னையில் வந்து அது மாற்றி ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது மாற்றி போடணும். அதெல்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா, அதுதான். அப்புறம் நான் மூலபாராயணம் பண்ணி அழகாக புஷ்பங்களை போட்டு பகவானுக்கு நிறைய புஷ்பங்களை போட்டு புஷ்பங்களில் ரோஜா புஷ்பம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உதிரியாக பண்ணி அதெல்லாம் புஷ்பங்களை துளசி நிறைய உதிரிகளாக பண்ணி அதெல்லாம் பகவான் திருவடியில் போட்டு பார்த்தா என்ன சாநித்தியமாக இருக்கான் தெரியுமா பகவான். அப்புறம் ருக்மணி கல்யாணத்துக்கு பார்த்தா யாரோ பார்த்தா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு யாரோ பார்த்தா டக்குன்னு பார்த்தா வேஷ்டி புடவைலாம் எடுத்துன்னு வராங்க. ருக்மணி கல்யாணத்துக்கு கரெக்டாக வந்து சேருது. அது நாங்கள் பாகவதம் படிக்க போகிறோன்னு சில பேர் சொல்லியிருக்கேன் பிராமணர்கள். அந்த பிராமணர்கள்லாம் அதான் ஆதரவு கொடுக்குற பிராமணர்கள். நான் சொல்கிறது ஆதரவு கொடுத்த பிராமணர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, வேஷ்டி புடவைலாம் கொண்டு வந்து ருக்மணி கல்யாணத்துக்கு அழகாக பகவான் அந்த ராதாகிருஷ்ணன் சிலைக்கு போட்டு அழகு பார்த்தாங்க. அவருக்கு சில பாட்டெலாம் பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த ருக்மணி கல்யாணம் அருமையாக நடந்தது. அந்த மூலபாராயணம் பண்ணும்போது 2 தடவை வந்து பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு கூட அது மறந்துட்டேன். கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு கூட மூலபாராயணம் தான் தெரியும். அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்துக்கு வேஷ்டி புடவை எடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு அமக்கலமாக பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்லேயே சப்தாகம் நடந்தது. அப்போ நான் படிக்க வந்துடுச்சு, இனிமேல் பாராயணம் பண்ண வேண்டியதான். அப்போ அதுக்கு முன்னாடி தமிழில் தான் படிச்சிருந்தேன். இப்போ சான்ஸ்கிரிட் படிக்க வந்துச்சுன்னா அப்போ அவள் தான் அடிச்சு தூக்கு சப்தாகம் வைக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் நவாகம்னு வைக்கலாமே, ஏன் வைக்கக்கூடாது? அப்போ ராமாயண நவாகம் வைக்க ஆரம்பித்தேன் வீட்லேயே. அப்புறமா பாராயணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் யார் உதவியும் தேவையில்லை, நம்ம தான் படிக்க வந்துடுச்சு பாகவதம். அப்புறம் பாகவத உபன்யாசம் பண்ணேன். அப்புறமா நாமளே உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தோம். பல இடத்துல வெளியில் போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய கோயில்களில் சந்தோஷப்பட்டாங்க அந்த உபன்யாசங்கள்லாம். அதுக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி விதை போட்டது தான் அண்ணாவுடைய உபன்யாசம் கேட்டது. அண்ணா வந்து ரொம்ப நான் சந்தித்ததில்லை. அண்ணாவை சந்திச்சிருக்கேன், ஆனால் எப்போது தான் அயோத்தியா மண்டபத்துக்கு வந்தால் சந்திப்பேன். அது மாதிரி ராமநாம பேங்க்கு ஒருவர் அப்போ சந்திச்சிருக்கேன். அது மாதிரி எப்போது ஒரு ரேர் தான். ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அவர் உபன்யாசத்தை எங்கே வச்சாலும் விட மாட்டேன், போய் கேட்பேன். அப்படி இருக்கும்போது அந்த உபன்யாசம் இவருடைய உபன்யாசம் எல்லாம் கேட்டு நம்மளுக்கு அப்படியே வருது. பகவான் கொடுத்த நாலேஜினாலையும் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது பகவானுடைய அனுகிரகத்தினால. அதுக்கு பிறகு நாம் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தேன். ராமாயணம் பாகவதம் நிறைய இடத்துல உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அப்புறமா வீட்டில் பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா தான் யூடியூப்பில் ஆரம்பிச்சிது. ராமநாமத்தை பிடிச்சிட்டு போயிட்டேன். அதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் ராமநாமத்தை வந்தது ஃபஸ்ட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லியிருந்தேன், அப்புறமா ஹரே ராமா சொல்லியிருந்தேன். அந்த ஸ்தாபனங்கள்லாம் போய் அங்கே அவமானப்பட்டு ரொம்ப அழுது வடிஞ்சு கஷ்டப்பட்டு மனசு புண்பட்டு நொந்து நூலாகி போய் தான் கடைசியில் எனக்குன்னு ஒரு நாமத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ராமநாமத்தை நானே தேர்ந்தெடுத்திருந்தேன். அதுதான் அப்படி சொல்லக்கூடாது. ராமநாமம் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டது. அப்புறம் ராமநாமம் தான் கதி, இதுக்கு மிஞ்சின நாமம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு மகான்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறமா தான் சரி ஓகே என்ன பண்ணேன், அப்புறம் ராமநாமத்தையே பிடிச்சிட்டேன். நல்ல பலன் கொடுக்குது. அவள் தான் இப்போ என்னென்னா யாருடைய சங்கமும் கிடையாது. நிசங்க சுசங்க ஜாதக ஏகாந்த லாபம் வச்சசோனுபம் சாம் சுஸ்லோகம் அவளியர் குணவாதமாகும். அந்த சுஸ்லோகம் சிறந்த ஸ்லோகங்கள் கொண்ட பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறேன் இப்போ யூடியூப்பில். அவ்வளோதான், ஏகாந்த லாபம். அருமையாக பாருங்கள், இதுதான் சுகமஸ்தி. இப்போ நான் அனுபவிக்கிற சுகத்துக்கு இணையா இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதும் கிடையாது, நிச்சயம் எதுவுமே கிடையாது.
இதுக்கு முன்னாடி அனுபவிச்சதே கிடையாது. இப்போ நான் அனுபவிக்கிற சௌக்கியத்துக்கு இணையா. இப்போ நான் நினச்சா பாகவதம் படிப்பேன், நினச்சா கண்ணீர் வடிப்பேன், நான் ராமநாமா சொல்லுவேன், அகண்டமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாமா சொல்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், சந்தோஷமாக இருக்குது. பகவத் கதைகளை பற்றி பேசுகிறேன், பகவத் கதைகளை யூடியூப்பில் கேட்குறேன். இதை விட வேறு என்னங்க லாபம்? பரமார்த்த லாபம். எந்த சங்கமும் இல்லை, எந்த பாலிடிக்ஸும் கிடையாது, யாருக்குள்ளேயும் போய் கலசல் பலசல் கிடையாது, பூசல் ஏசல் கிடையாது, யார் வீட்டுக்கும் இப்போ நான் தேடி ஓடுறதில்ல. முன்னெல்லாம் தேடி போனால் என்னை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அது மாதிரி சில பிராமணர்கள் அனுப்பிச்சாங்க. அப்படின்னும் போது எதுக்கு இப்போ அவங்க வீட்டில் நான் போனேன்? அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட இவங்க போகிறதில்ல. ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூட நோட்டீஸ் வச்சாங்க, போகல. வேணாம், எதுவுமே தூரம் இருந்தால் நல்லாயிருக்கு, கிட்ட போனால் நல்லா இருக்காது, அவ்வளோதான். அதனால் வேண்டாம். அவங்க நல்லவங்க தான், நான் தப்புன்னு சொல்ல வரல. இருந்தாலும் வேண்டாம். கிட்ட போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மனஸ்தாபம் உண்டாகும். அது கல்யாணத்துக்கு கூட போகல. கல்யாணத்துக்கு தானே, கல்யாணத்துக்கு நான் போய் சாப்பிட்டு மொழி ஏற்றிட்டு வர போகிறேன், அவன் தானே. வேண்டான்ற, அது கூட வேண்டாம். அது மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் சத்சங்கமாக இருக்கட்டும், தூரவே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்னா நான் நல்லா இருக்கேன், அவள் தான். அத்தோடு நிறுத்திக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், சுகமஸ்தி. அப்போ தான் சுகமாக வாழ முடியும். ஏகாந்த ஜீவினகா, அதாவது இது பாகவதத்தில் ஒரு கதை வருது. அந்த 24 குருக்களில் கங்கணம் அணிந்திருக்கிற ஒரு பெண்மணி, அவள் என்ன பண்ண, நிறைய வளையல்கள் இருந்தது இல்லையா? அப்போது நெல் குத்தும் போது கலபலன்னு ஒரே சத்தமாக இருந்தது. என்னடா அது நெல் குத்தும் போது போல் ஒரே சத்தமாக இருக்குது இந்த வளையல்னு சொல்லிட்டு அந்த வளையல்லாம் கழட்டி 2 வளையல் வச்சுருந்தான். அந்த 2 வளையல் பார்த்தா கலகலன்னு இல்லாமல் கிணுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுனே இருந்தது. ஏன்னா இதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வழியில் கழட்டி ஒரு வழியில் மட்டும் வச்சுருந்தான். இப்போ நான் சத்தமே கேட்கல. அது மாதிரி நிறைய பேரோட வாசம் பண்ணால், என்ன தான் நீ சிறந்த பாகவதராக இருந்தாலும் பக்தராக இருந்தாலும், அவர்கள் பக்குவமடையாதவர்களாக இருந்தாலும், ஆனாலும் நமக்குள்ள இருக்க பக்தியை மதிக்க மாட்டாங்க. சில பேர் பக்தியை மதிக்க மாட்டாங்க. அவங்க என்னென்னா, நம்மளை ஒரு பாகவதர், அவங்களும் பாகவதர் நம்ம மதிப்போம், நம்ம மதித்தாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகும், தேவையில்லாத பேச்சு அது எப்படியாவது ஒரு பிரச்சனை கலகம் உண்டாயிடும். நீ பெரியாளா நான் பெரியாளான்றது வந்தே தீரும். அதை மறுக்க நீ எந்த சத்சங்கத்தில் இல்லைன்னு சொல்லும் பார்க்கலாம். நான் அடித்து சொல்கிறேன், எங்கே போனாலும் எந்த சத்சங்கத்தில் போனாலும் நீ பெரியாளா நான் பெரியாளு எங்கேயோ ஒரு மூலையில் உள்ளே உறுத்தின்றே இருக்குது. வெளிப்புறமாக சொல்லணும்னா கூட உள்ளே உறுத்தின்றே இருக்கும். அதை மறுக்க முடியாத உண்மை. அதனால் அது வேண்டாம். 2 பேர் இருந்தால் கூட ஏதாவது ஒன்று வந்துடும். நல்லா தான் பேசின்னு இருப்பாங்க நேற்று, இன்றைக்கி பார்த்தா இவங்க முகத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க முகத்தை இவங்க பார்க்க மாட்டாங்க. முதுகை பார்த்துன்னு இருப்பாங்க, முதுகு காமிச்சுன்னு இருப்பாங்க 2 பேரும். அப்படிலாம் பார்த்துருக்கேன் நான் நேரில். அதனால் வேண்டாம். ஏகாந்த லாபம் ஏகாந்தன எஸ்கென கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக. பகவானை சரணமடைந்தவர்கள் ஏகாந்தமாக இருக்கிறதே பெஸ்ட். அதான் உலகத்திலே பெரிய பெஸ்ட். என்னென்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு எத்தனையோ இடத்துல ஏகாந்த். இப்போ நான் சொன்னேன் இந்த ஸ்லோகம்லாம் நேற்று, ஏகாந்த லாபம். அவன் ஏகாந்தன எஸ்கென கஞ்சனார்த்தம். அப்பா சொல்கிறேன், என்ன சொன்னேன், சுகமஸ்தி விரக்தஸ்தி முனைர் ஏகாந்த ஜீவினகா. யாருக்கு சுகம்னா ஏகாந்தமாக விரக்தஸ்ய. வானா அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், அந்த சத்சங்கம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, நல்லா ஆடம்பரமாக பண்ணுறான் சத்சங்கம், வானா சொன்னால் கேளு, போகாத. போய் இல்லை நான் என் புலமையை காமிச்சிக்கணும், நான் படிக்கிறத நான் தெரியணும், எல்லாருக்கும் என் பாண்டித்யத்தை காண்பிச்சிக்கணும் அப்படின்னு நான் போய் அங்கே நான் போய் முன்னாடி உக்காந்தேன்னா ஒரு சொல்லிட்டாங்கன்னா தேவையா அவமானம்? அது வேண்டாம். சபையில் நம்ம பிரகாசிக்கணும், நம்ம பேர் அங்கே புகழ் நம்ம எடுபடணும் அப்படின்றதுக்காக நம்ம போய் அந்த சத்சங்கம்னா ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாம் எதுக்காக போனோமோ அந்த பகவத் விஷயத்தை மட்டும் சிரவணம் பண்ணிட்டு வந்துடணும். அப்படி இருந்தால் பரவாயில்ல, போகலாம். நம்ம சிரவணம் பண்ண வேண்டிய விஷயமே தேவையில்லையே. நிறைய சிரவணம் பண்ணியாச்சு, ஏற்கனவே நிறைய சிரவணம் பண்ணியாச்சு. எவ்வளோ சிரவணம் பண்ணாலும் போதாது, இன்னும் சிரவணம் பண்ணலாம் தான். ஆனால் எனக்கு பிடிச்சதில் சிரவணம் பண்ணின்னு தானே இருக்கிறேன். நான் ஏன் அப்படிப்பட்ட பெரிய பெரிய சபாக்களில் நான் போனோம்? நிறைய இடத்துல பாகவதம் நடக்குது, அதுக்காக எல்லாத்துலேயும் போக முடியுமா? போக முடியாது. நம்ம ஏற்கனவே வீட்டில் இருந்து கேட்குறோமே, எனக்கு பிடிச்ச பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்குலேருந்து பாகவதம் கேட்குறோமே, அதுவே போதுமே எனக்கு. அதுவே எனக்கு கேட்கறதுக்கு டைம் இல்லை. அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. அவ்வளோ நம்ம சாஸ்திர பாராயணமும் பாகவத பாராயணமும் பண்ணோம், ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணோம், ராமநாம ஜபமும் பண்ணோம். எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம உபன்யாசமும் கேட்கணும். அப்படின்னா எத்தனை பேர் உபன்யாசம் கேட்க முடியும்? இருக்கிற காலத்தில் தானே எல்லாமே பண்ண முடியும். அந்த சமயத்தில் நமக்கு எல்லாமே வேலைகளும் மற்ற வேலைகளும் இருக்குது. மற்ற வீட்டு வேலைகள், சமையல் செய்கிறது, எல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது எல்லாமே இருக்குது.
அதையும் பார்த்துக்கணுன்னா எல்லாம் கரெக்டாக ஒரு நாளைக்கு கரெக்டாக இருக்குது. வெளியே போக கூட முடியல, வெளியே கூட போக முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது வெளியில் ஒரு முக்கியமான விஷயம் போனால் கூட போக முடியல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நிறைய உபன்யாசம் எங்கே கேட்குறது, பெரிய பெரிய சபாக்கள் நடத்தினா ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். மொத்தம் நம்ம தனிமையில் இருக்கிறது தான் பெஸ்ட். அங்கே போய் இங்கே போய் நம்மளை படிக்க வைக்க மாட்டாங்களே, நம்மளை இது பண்ண மாட்டாங்க, நம்மளை மரியாதை கொடுக்க மாட்டாங்களே, இந்த எதிர்பார்ப்போடு போனாவே ஏமாற்றம் தான் உண்டாகும். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தான் உண்டாகும். எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு வந்தால் போதும், அவ்வளோதான். அப்படி நான் அப்படி தான் போய் அப்படி எங்கன்னா வெளியே போனேன்னா எங்கன்னா போய் கேட்கணும், எங்கன்னா பாகவத்தை கூப்பிட்டாங்கன்னா அப்படி தான் ஒரு மூலையில் உட்காந்துட்டு கேட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அதே சமயத்தில் எனக்கு அவ்வளோ கூட அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ யூடியூப்பில் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பாகவதம் நிறைய கிடைக்கிறது. எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது பாகவதம் கேட்கறதுக்கு. நான் அவ்வளோ சொல்லலாம். இது பெரிய பெரிய இடத்தெல்லாம் கூப்பிட்டா கூட நான் போகிறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை. அதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஏன்னா நிறைய பட்டாச்சு, நிறைய பட்டு அவமானப்பட்டு நிறைய துன்பப்பட்டாச்சு. சந்தோஷம் எங்கே இருக்குன்னா அந்த ஜீவினகா ஐயோ அந்த குருவை ஆசைக்கலை, அதனால் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிடுவோம், குரு ஆசைக்கலை வீழ்ச்சி அடைஞ்சிடுவோம். இந்த பயமுறுத்தியே என்ன பண்ணாங்க, என்னை அலைய விட்டாங்க, என் நிம்மதி கெடுத்தாங்க. ஆமாம், இது மாதிரி சில சாமியாருங்களாம், அதாவது சில பக்தர்கள்லாம் உபன்யாசத்தில் குரு ஆசைக்கல்னா அவ்வளோதான், குரு ஆசைக்கல்னா அவ்வளோதான், குரு ஆசைக்கல்னா அவ்வளோதான் அப்படி அப்படின்னு சொல்லி என்னென்ன பயமுறுத்துனாங்க. அது உபன்யாசம் சொல்லி போகிறாங்க, என் கையிலே சொல்கிறாங்க, என்னை பலவந்தப்படுத்துகிறாங்க. குரு ஆசைக்கணும், ஐயோ குரு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, குரு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பயமுறுத்தினானா நான் அலைஞ்சேன், பல குருமாரத்தில் போய் அலைஞ்சேன், எனக்கு ஆசையும் கிடைக்கல. அப்போ தான் பார்த்தேன், குரு தண்டா உனக்கு, நானே உனக்கு குருவாக வரேன்னு சொல்லிட்டு பகவான் எனக்கு வந்தான், குருவா கனவுல வந்தான். பகவானே கீதாச்சாரனா பகவான். நான் ஒரு தடவை அது எப்படி வந்தேன்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த ஸ்லோகம் வந்து கர்ணன் படத்தில் கடைசியில் இந்த ஸ்லோகம் வரும். சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பார். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதை நான் திருப்பி இந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருந்தால் பகவான் எனக்குள்ளே தோன்றான், கிருஷ்ண பரமாத்மா. அப்போ தோன்றும்போது பகவான் அப்போ தான், கிருஷ்ணா நீ காட்சி கொடுக்குறியே. அப்போது அர்ஜுனுக்கு விஸ்வரூபம் கொடுத்து அந்த இது ஞாபகம் வந்தது. ஆஹா, இது பகவத்கீதையில் படிச்சிருக்குமே, விஸ்வரூபம் காட்டுறானேன்னு. அந்த ரூபத்தில் பகவான் காட்சி அளிக்கும்போது தான் பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டான், பகவான் எனக்கு குருவாக வந்துட்டான். அப்போவே குருவாக வந்துட்டான். அப்புறமா நான் தான் அழிஞ்சேன், தேவையில்லாமல் அழிஞ்சிருந்தேன். பகவான் என்னை எடுத்துக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்ட பிறகு நான் எங்கே போய் அழிஞ்சால் எனக்கு ஆசிரியம் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. அது அவர் மேலே தப்பு இல்லை, அவருக்கு நான் நன்றி தான் சொல்லணும். இல்லைனா நான் பகவானுக்கு குருவாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். நான் என்னை நிராகரித்தவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள், கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக அந்த பிராமணர்களுக்கு, அந்த ஸ்தாபனங்களுக்கு, அந்த குருமார்களுக்கு, கண்டிப்பாக அந்த குருமார்களுக்கு நிச்சயம் நன்றி தெரிவிக்கிறேன். இல்லைனா நான் பகவானை குருவாக ஆசிரிச்சிருக்க முடியுமா? பகவான் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டிருப்பானா? என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். பகவானே குருவாக கிடைச்சதுனா என்ன லாபம்? எத்தனை லாபம் கிடைச்சது? ஒன்று ரெண்டாக தான் சொல்லிடலாம். பாகவதம் படிக்க வைக்கிறதில்ல, எத்தனையோ ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரியாதெல்லாம் புரிய வச்சான் பகவான். ஹிருதயத்திலேருந்து நம்மளுக்கு புரிய வைப்பான் எல்லாத்தையும். அப்போ சமயத்தில் பகவான் என்ன பண்ணுறான், நம்மளுக்கு டக்குன்னு ஸ்லோகம் மறந்து போச்சுன்னா டக்குன்னு ஞாபகப்படுத்தி அந்த உபன்யாசம் பண்ணும்போது சமயத்தில் அந்த கோட் பண்ணி அந்த நல்ல காலம் அந்த ஸ்லோகம் வரும்படி பண்ணிவிடுவான். எத்தனையோ விதத்தில் பகவான் சகாயம், வாக் சகாயம் பண்ணியிருக்கான், புத்தி சகாயம் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான் பகவான். பகவானை விட சிறந்த குரு எனக்கு கிடைக்கல. இங்கே வந்த பிறகு தான் தெரியும், ஆஹா இது ஆரம்பத்திலே சேர்த்துக்கலாம்னு. நீ தான் மற்றவங்க சொல்கிற பேச்சு கேட்குறியே, குரு ஆசைக்கணும், அது எப்படி பகவானே குருவாக வருவார்? பகவானே எப்படி குருவாக வருவார்? பகவான் கண்ணுக்கே தெரிய மாட்டார். முட்டாளே, உனக்கு பகவான் குருவாக வரமாட்டார். இது மாதிரி சொல்லிட்டு இருக்க பகவானே எப்படி குருவாக வரும்னு கேட்குற முட்டாள் இல்லை நீ. அப்படிப்பட்ட முட்டாளுக்கு கண்டிப்பாக பகவான் குருவாக வரமாட்டார். அது முட்டாளுங்களாம் பேச்செல்லாம் நான் கம்முன்னு பவ்யமாக கேட்பேன். ஏன்னா அவங்களாம் பக்தர்கள்ன்ற ஒரு பயத்தினால. அவர் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, அவர் பாகவதம் படிக்கல, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பயத்தினால என்ன பண்ண ஆரம்ப காலகட்டம் ஆகுது, குருவை தேடுற காலம். அப்போ என்ன பண்ணாங்க, நான் பகவானே குருவாக ஆசைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, பகவானே எப்படி குருவாக வருவோம்? அதெல்லாம் சும்மா, நீங்கள் என் குருநாதர் தான் ஆசைக்கணும், எங்கள் குருநாதருக்கு போங்க, எங்கள் மடத்துக்கு வாங்க, எங்கள் ஸ்தாபனுக்கு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பலவந்தப்படுத்தினாங்க. நீ குருவை ஆசைக்காமல் எங்கள் பேசாதீங்க, எங்கள் வராதிங்க, எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது மாதிரிலாம் சில பேர் இது மாதிரி பயமுறுத்தி பல பேர் பல விதமாக பயமுறுத்தி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு, நான் இவர்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு
சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். இவர்கள் சொல்கிற இந்த மட்டிகள், இந்த முட்டாள்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், இவங்க தான் குரு, சிறந்த குரு, இவங்க தான் சிறந்த குரு, இவங்க தான் சிறந்த குரு அப்படின்னு இவங்க பேச்செலாம் கேட்டுக்கின்னு அங்கங்கே அலைஞ்சி உதப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டேன். அப்புறமா தான் நானே சாஸ்திரங்களை படித்து பகவானை பிரார்த்தனை பண்ணி தனிமையில் உட்காந்து சாஸ்திரங்களை படித்தா, ஆஹா, யார் யாரோ உன்னை புத்தி நல்லா குழப்பி இருக்க வச்சுருக்காங்க, உண்மையான விஷயத்த சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு அப்போ சில உபன்யாசத்தில் கேட்டேன். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி உபன்யாசத்தில் கேட்டேன். இப்போ சிஷ்யரில் விட குருமார்கள் தான் இப்போ அதிகமாகிட்டாங்க, புரியுதுங்களா? அதுவும் எங்கள் குருவை ஆசிரிச்சா தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியலாம் சொல்கிறாங்க. அப்புறமா தான் இந்த உபன்யாசம்லாம் கேட்கும்போது ஆஹா, கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருந்தது. இது மாதிரி ஏமாத்துறவங்களிடத்துல போய் போகாதீங்க. இது மாதிரி இந்த குருவை ஆசிரிக்கணும், அந்த சாமியாரை போய் ஆசிரிக்கணும், இந்த நாம தான் சொல்லணும், இதை தான் பண்ணணும், ஆஹா இந்த அனுஷ்டானம் பண்ணால் தான் நீ மோட்சம் அடைய முடியும், இந்த அனுஷ்டானம் பண்ணணும், இந்த கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிக்கலாம், நீ கிருஷ்ணன் உனக்கு சேக மாட்டான், இது மாதிரிலாம் சொல்லுவான் பாருங்கள். அப்படியேப்பட்ட சங்கத்தை தயவுசெய்து அறுத்தெறிஞ்சிடுங்க. அவங்க முகத்தில் முயற்சியாக கூட நீ பார்ப்போம், அந்த முகத்தில் முயற்சியாக கூட பார்ப்போம். இந்த இடத்துல வந்தால் தான் உனக்கு மோட்சம், இல்லைனா வேறு எங்கே போனால் உனக்கு மோட்சம் இல்லை, அவ்வளோதான் நீ பதித்தனாக போய்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா. தயவுசெய்து அந்த பக்கமே அந்த திசைக்கு ஒரு கும்பிடு கூட போடாதீங்க. அந்த திசைக்கு அந்த திசையை திரும்பி பார்க்காதீங்க. அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தைகளை காதலோடு கேட்காதீங்க. ஒரே உடம்பு ஓடியாந்துருங்க, அந்த இடத்த விட்டு ஒரே உடம்பு ஓடியாந்துருங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பகவான் எல்லாருக்கும் சமமானவன். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. இன்னாருக்கு தான் பகவான் சொந்தவன், இந்த ஸ்தாபனத்துக்கு தான் பகவான் சொந்தமானவன், இந்த குருமாருக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான், மற்ற குருமாருக்கு அனுகிரகம் பண்ண மாட்டான் எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முட்டாள்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேச்சு கேட்டு நான் காலத்து விரையமானது 10 வருஷம் 5 வருஷம் வேஸ்ட் ஆகினேன் தெரியுமா. அப்புறமா தான் நானே படித்தேன், சில உபன்யாசங்களை கேட்டேன். அப்புறமா தான் விஷயத்தை சொன்னான். பகவான் எல்லாருக்கும் சொந்தமானவன். மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்களுக்கு கூட பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். இதை விட வேறு என்ன சொல்லணும் பிரமாணம்? குகன் யார்? மாம்சபக்ஷணம் பண்ணுறது தான். அவனை கூட 4 வருடம் கட்டி பிடிச்சிருக்கான். அப்போ பிரமாணங்கள் நிறைய இருக்குது சாஸ்திரங்களில். 1-2 பிரமாணம் தான். சண்டாளன் உயர்ந்தவன் பிராமணனை விட அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இதே பாகவதத்தில் சொல்லியிருக்கு. நாய் மாம்சத்தின், அதுவும் சாதாரண மாம்சம் இல்லை, நாய் மாம்சத்தை எவனா சாப்பிடுவானா? அசுத்தமான நாய் மாம்சத்தை அதை சாப்பிட்றவன் கூட பகவான் நாமா சொல்லிட்டு கரையேறிடுவான். அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த பறந்து விருந்த மனநோக்கத்தோடு எனக்கு சொல்லாமல் என்னை குட்டைக்காலிக்கு என்னை புத்தியை குழப்பி எங்கெங்கே அலைய விட்டு காலம் விரயமாக்கி இப்படி வீணாக போனேனே நான். அப்போ இதெல்லாம் சத்சங்கன்ற பேரால் அங்கே போய் அடிதான் பட்டேன், அவமானம் தான் பட்டேன். அப்புறமா தான் பகவான் எதுக்கு சொல்லணும், அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. அங்கெல்லாம் நான் அடிப்படலைன்னா இங்கே பகவானத்தில் நான் வந்திருக்க மாட்டேன், பகவான் என்னை ஏற்றுனிருக்க மாட்டான். இன்றைக்கி நான் அழகாக பாகவதம் படிக்கிறேன், பகவான் நாமா சொல்கிறேன், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. அழகாக பகவானே குருவை ஆசிரிச்சிருக்கேன், நல்லா சுத்தமாக இருக்கிறேன், யாருடைய சங்கமும் இல்லை, எந்த கலசப்படுறது எந்த ஏச்சு பேச்சு இல்லை, எதுவும் இல்லை, நிம்மதியாக போகுது வாழ்க்கை. நினச்ச போது பாராயணங்கள், ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன், பாகவத பாராயணம் பண்ணுறேன், நினச்ச போதெல்லாம் நிறைய பாராயணம் பண்ணுறேன், அந்த ஸ்லோகங்களை படித்து அனுபவிக்கிறேன், மூல பாராயணங்கள்லாம் பண்ணுறேன், சப்தாகம் பண்ணுறேன், நவாகம் பண்ணுறேன், எல்லாமே பண்ண முடியுது இப்போது. ஆனால் ஏதோ ஒரு கேங்கில் போய் அதெல்லாம் பண்ணாது, நீ நாம மட்டும் சொல்லு போதும். அவர்கள் இஷ்டப்படி தான், அந்த குருமார்கள் இஷ்டப்படி தான் நான் நடக்கணும். என் இஷ்டப்படி நான் சுதந்திரமாக எந்த பாகவதமோ ராமாயணமோ அனுபவிக்க முடியாது. அவர்கள் எந்த கொள்கையில் புகுத்துறாங்களோ அந்த கொள்கைப்படி நான் பாகவதத்தை புரிஞ்சுக்கணும். அதுவும் அவங்க போட்ட புஸ்தகம்லாம் நான் படிக்கணும். அதுக்கப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம்? அது அவங்களுக்கு வேணால் செட் ஆகும், நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ பகவானை குருவை ஆசிரிச்சதுனால இப்போ பறந்து விரிந்த மனநோக்கத்தோட எல்லா புஸ்தகங்களையும் படிப்பேன். எல்லா பாகவத தர்மம் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் எடுத்துப்பேன். அதில் உள்ள சாரத்தை எடுத்துப்பேன். அருமையாக பாகவத தர்மத்தில் சுதந்திரமாக இருக்குது. இப்போ ஏகாந்தமாக இருக்கிறதுனால கிடைக்கிறது சுதந்திரம். எங்கேயாவது ஒருத்தர் நாம் சத்சங்கன்ற பேரால் யாராவது ஒருத்தர் சேர்த்துட்டா கூட நிச்சயமாக நாம் துன்பதான் படுவோம். அதனால் யாரிடத்துலையுமே ரொம்ப நெருங்கி பழகாமல் ஒரு அடி எட்ட இருக்கிறதே நமக்கு நிம்மதியை கொடுக்கும். பழசல் ஏச்சு பேச்சு. நாளைக்கு அவங்க நம்மளோட வயசில் சின்னவங்களாக இருந்தால் டக்குன்னு திருப்பி எடுத்தெஞ்சு பேசிடுவாங்க. நம்ம அந்த அவமானம் தாங்க முடியாது. அப்புறம் அவங்களிருந்து எப்படி கழட்டின்னு வர்றதுன்னு நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டு இப்படியும் போகாமல் அப்படியும் போக முடியாமல் அவங்களுக்கு உறவையும் துண்டிச்சிக்க முடியாமல் அதே சமயத்தில் அவங்க சொல்கிறக்கூடிய ஏச்சு பேச்சுக்களையும் வாங்கிட்டு இந்த சிக்கலில் மாட்டின்னு தவிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த சங்கத்தை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சங்கமே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஏகாந்த ஜீவினகா விரக்தசிய இது மாதிரி அதில் போனால் எனக்கு அந்த சத்சங்கத்தில் போனால் எனக்கு
எனக்கு பரமாத்மா பகவானுடைய அருள் கிடைக்கும். யார் சொன்னது? யார் சொன்னது? இந்த சத்சங்கத்தில் போனால் தான், அந்த சத்சங்கத்தில் போனால் தான், அந்த கேங்கில் சேர்ந்து தான், இந்த குருவை ஆசிரிச்சா தான், அந்த குருவை ஆசிரிச்சா, இந்த மடத்தை ஆசிரிச்சா தான், இந்த கோயிலுக்கு போனால் தான் உனக்கு அருள் கிடைக்குன்னு யார் சொன்னது? நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் படத்துக்கு பூஜை பண்ணி, உங்கள் படத்தில் புஷ்பங்களை போட்டு, உங்கள் படத்துங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி பழங்களை போட்டு, பழங்களை கொடுத்து, உங்கள் கையால் தொடுத்த புஷ்பங்களை பகவானுக்கு சூட்டி நீங்கள் பாகவதம் படிங்க. உங்கள் வீட்டுக்கு பகவான் வருவான். சத்தியம் 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 புனசத்தியம் புனசத்தியம். திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் ஒருத்தருக்காக பகவான் வருவான். நல்லா புரிஞ்சுங்க. கூட்டத்தை சேர்த்தா தான், கூட்டங்களில் இருந்தால் தான் அங்கே தான் சாநித்தியம் அதிகமாக இருக்குன்றது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது அப்படி சொல்லி அதான் சொல்கிறேன், அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களை அடிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட கூட்டங்களில் போகாதீங்க. உங்கள் ஒருத்தருக்காக கூட பகவான் வருவான். உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் படத்தையும் உங்களுள்ள ராமர் பட்டாபிஷேக படத்தையும் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணி, நீங்கள் நைவேத்தியம் பண்ணி, நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா, ராமாயணம் படிச்சிங்கன்னா, உங்கள் ஒருத்தருக்காக பகவான் வருவான். இது சத்தியம், புனசத்தியம். ஏன்னா எனக்கு நடந்திருக்கே, எனக்கு பகவான் வந்திருக்கானே, எனக்கு கனவுல வந்து பகவான் சொல்லியிருக்கானே, பாகவதம் படிக்க வச்சுருக்கானே, ராமாயணம் படிக்க வச்சுருக்கானே, ராமாயணம் படிக்க வச்சுருக்கானே பகவானே. எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கானே, எனக்கு அருள் பாலிச்சிருக்கானே, நான் திருப்தியாக இருக்கிறேனே. எனக்கு இதை விட பெரிய லாபம் வேறு எதுவும் பெருசாக தெரியலையே எனக்கு உலகத்தில். ஏதாவது இதை விட பெரிய லாபம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுதுன்னா அப்போ நம்ம சரியான குருவை ஆசிரியக்கலன்னு அர்த்தம். சத்தியமாக சொல்கிறேன். நாம் இப்போ நம்ம அடைஞ்ச லாபத்துன்னு போதலை, இல்லை எனக்கு வேறு ஏதோ லாபம் அடையணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், ஐயோ இதெல்லாம் போதாது, நான் அங்கே போனேன், இந்த போனேன், வெளி வேலை இருக்குது, அது போனேன், இது போனேன் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குதா, உங்களுக்கு மனசில் பூர்ணம் எப்போ குருவை ஆசிரிக்கிறானோ அப்போ தான் பூர்ணம் அடைகிறான்னு சொல்கிறாங்க. உண்மை தான். அப்போ நம்ம பூர்ணமாக இருக்கிறோமான்ட்டு அவங்கவுங்க நெஞ்சை தொட்டு பாருங்கள். நாம் அடைஞ்சது போதும், இதில் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சபாஷ், நீங்கள் அடைஞ்ச குரு சூப்பராக குரு, ஃபஸ்ட் கிளாஸ் குரு. ஆனால் என்னதான் அடைஞ்சோம், ஒன்றும் பெருசாக தெரில, எல்லாம் புகழ்ந்து பேசினா கூட அடுத்த நிமிஷம் மனசில் ஒரு ஏக்கம் இருக்குது பற்றியா. அப்போது உங்களுக்கு வேறு ஏதோ தேவைகள் இருக்குது, அப்போ அடைஞ்சது போதலை அப்படின்னு நினைக்கும்போது நாம் குரு சரியாக இருந்தால் கூட நாம் சரியாக குருவை ஆசைக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒன்று எங்கேயோ குறை இருக்குது, நம்ம மேலே குறை இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ திருப்தியாக இருக்குது. கிருஷ்ணனை குருவை ஆசிரிச்சு பாகவதம் படிக்கும்போது அவ்வளோ தேன் மாதிரி இனிக்குது. நாமக்களை விடாமல் ரெகுலராக சொல்ல முடியுது. பாகவத பாராயணம் பண்ணும்போது நினச்ச போது பாகவதம் ராமாயணம் எல்லாம் படிக்க முடியும், எல்லாம் புரியுது. இதை விட பரமார்த்த லாபம் என்னன்னு கேட்டால், பகவானும் ஹிருதயத்தில் தெரிகிறான். இதை விட வேறு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லும் பார்க்கலாம். அப்போது நான் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏமாந்துருந்தேன்னா என் கதி என்ன வருது? இந்த பரமார்த்த லாபத்தை நான் அடைஞ்சிருக்க முடியுமா? இன்றைக்கி இது பாகவதத்தை பற்றி பேச முடியுமா? இன்றைக்கி நான் சுதந்திரமாக இருக்க முடியுமா? இவ்வளோ சந்தோஷத்தை, இவ்வளோ சாந்தியை, இவ்வளோ பக்குவத்தை அடைஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நிச்சயமாக அடைஞ்சிருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது, வேறு எங்கேயாவது போயிருந்தான். ஆனால் பகவானே குருவாக ஆசிரிச்சு நான் கெட்டு போகவே இல்லை, சமிருத்தியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். என்னென்னா பண சமிருத்தி தான் சமிருத்தி. அந்தளவுக்கு நான் வசதிப்பட்டவன் இல்லை, நான் ஏழைப்பட்டவன் தான். பணத்தில் வசதி, பணத்தில் சமிருத்தி கிடையாது. ஆனால் மனசில் சமிருத்தியாக இருக்கிறேன். பணத்தில் சமிருத்தியாக இல்லை, ஆனால் மனசில் சமிருத்தியாக இருக்கேன். இந்த பாகவதம் படிக்கும்போது தேன் மாதிரி இனிக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் எவ்வளோ விஷயங்கள் இந்த நாமத்தை ரசித்து எது தானே இப்போ ரசித்து செய்கிறேன். நாம சொல்லனா ஏதோ ஒரு ராகத்தில், பிடிச்ச ராகத்தில் அழகாக பாடுறேன். என்னை யார் கேள்வி கேட்பார்கள்? ஏன்னா எனக்கு மனுஷ குருவை நான் ஆசிரிச்சிருந்தால் தான் அவர்கள் தட்டி கேட்பாங்க, நீ இப்படிலாம் பண்ண கூட அப்படி பண்ண. எனக்கு பகவானே குருவாக ஆசிரிச்சும் போது என்னை பகவான் தட்டி கேட்டான்னா இன்றைக்கி நான் நாம சொல்லிட முடியாது, இந்த நாமத்தை பல ராகத்தில் நான் பாடியிருக்க முடியாது. பகவானே குருவாக இருக்கிறதுனால இப்போ சுதந்திரமாக நான் பாடுறேன். பக்திக்கு தேவையே சுதந்திரம் தான். அப்போ தான் ஆசையாக பக்தி பண்ணுவேன். பக்திக்கு நான் சுதந்திரப்படுத்தாமல் இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத, உன்னை கட்டுப்படுத்தாமல் வச்சுக்க, பக்தி அவனுக்கு வெறுப்பாயிடும். அது ஒரு கட்டுப்பாடான விஷயம்னு அப்படி பயந்து செய்வேன். அது பக்தி ஆகாது. மனப்பூர்வமாக, சுதந்திரமாக, சந்தோஷமாக, எந்த தடங்கல்களையும் உடைச்சுண்டு எந்தவித பலனையும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பலன் அவ்வளோ பெருசாக உனக்கு தோணணும். எப்படி பக்தி என்ற பலனு, பக்தியில் உள்ள சுவையானது உனக்கு மற்ற சுவைகளோடு பெருசாக தோணணும்.
இது அவ்வளோ ரசிக்கத்தக்கதாக இருக்கணும், அவ்வளோ ருசிக்கத்தக்கதாக இருக்கணும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக உனக்கு தோணினா தான் நீ பக்தியில் நிலைக்க முடியும். இது கசப்பெடுத்து போச்சுன்னா, ஏதோ அந்த குருமார் சொன்னார், இந்த குருமார்கள் அடியில் நான் இருக்கேன், அவர்களை ஆசிரிச்சிருக்கேன், அதனால் அவர்கள் சொல்கிறது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிரேஸ் தான். ஆனால் உனக்கு நீடிச்சிருக்க முடியாது பக்தியில். ஒரு நாள் அது விட்டுடும். ஸ்ரீ அண்ணாவே சொல்லியிருக்கார், சாதனை பண்ணால் சோதனை நிச்சயம். ஆனால் சரளமான ஹிருதயத்தோட பக்தி பண்ணி பாருங்க, சுதந்திரமாக ஆஹா தேன் மாதிரி நிற்கும். அதுதான் ஸ்ரீ அண்ணா கூட அழகாக சொல்லியிருப்பார். நான் பகவானை குருவை ஆசிரிச்ச பிறகு தான் அண்ணாவை பற்றி எனக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல தெரிஞ்சு தான் நான் அண்ணாவை குருவை ஆசிரிச்சிருப்பேன். ஆனால் அப்புறமா தான் பகவானை குருவை ஆசிரிச்சாச்சு. ஆசிரித்த பிறகு தான் அண்ணாவை பற்றி தெரிஞ்சு. ஆனால் அவருடைய உபன்யாசம் நிறைய கேட்பேன். அதாவது அவர் சொல்லுவார், நீ எப்போ உனக்கு முடியுதோ அப்போலாம் நாம சொல்லு, எப்போ முடியுதோ அப்போலாம் பாகவதம் படி. இவ்வளோ சுதந்திரமாக யார் சொல்லுவாங்க? மகாத்மாக்கள் தான் அப்படி சொல்ல முடியும். ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார். அதனால் பிரம்மஸ்ரீ சுந்தரமாக சுவாமி கூட அழகாக சொல்லுவார் எவ்வளோ விஷயங்களை. அதனால் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்பமாக வாழுங்க. வாழ்க்கையே குறுகிய காலம். பிராயன அல்பாயுஷா சப்பிய கலோ வஸ்மி நிகேஜனகா. இருக்கிற காலமே குறுகிய காலமாக இருக்குது, அல்பாயுஷாக இருக்குது மனுஷனுக்கு. அதுலேயும் போய் போட்டி போகாமல் பாலிடிக்ஸு, இந்த குருமாரத்தில் போனேன், அவர்கள் கலசப்படுறதில் அந்த பக்தர்கள் பிடிக்கல, இந்த பக்தர்கள் பிடிக்கல, அந்த சங்கத்துக்கு போனேன், அங்கே மனசை புண்படுத்திட்டாங்க, இங்கே இதெல்லாம் தேவையா? உன் வீட்டில் உட்காரு. உன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சாமியே இல்லையா? அப்போது உன் வீட்டில் இருக்கிற படத்தில் சாமி இல்லையா? அதில் அப்போ எதுக்கு அந்த படத்தை வீட்டில் வச்சுருக்கீங்க? வேறு என்ன கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற படத்தில் இருக்கிற சாமி நீங்கள் மதிக்காமல், வெளியில் இருக்கிற சாமி தான் சாமி நீங்கள் மதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பகவானுடைய அருள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கணும். வெளியில் ஃபஸ்ட்டு கோயில்கோளாக அலைஞ்சதெல்லாம் ஓகே, எல்லாமே உற்சவங்கள்லாம் பார்த்ததெல்லாம் சந்தோஷம். அப்புறம் உங்கள் வீட்டில் அந்த தெய்வம் தான் உங்கள் வீட்லேயும் இருக்குதுன்னு நினச்சி பகவானை உன்னுடைய பூஜையில் அதில் வச்சுக்க ஆரம்பித்து, அதுக்கு பிறகு அந்தராத்மாவுக்குள்ளே பகவானை பார்க்குற அந்த பக்குவம் வரணும். படிப்படியாக வெளியில் இருக்கிற கோயில்களில் போனதுக்குடைய நோக்கம் என்ன? வீட்டில் இருக்கிற தெய்வத்தில் வீட்டில் இருக்கிற தெய்வத்து மேலே உள்ள மரியாதை அதிகரிக்க செய்ய. அது வந்துடுச்ச பிறகு அப்போ உனக்கு ஹிருதயத்துக்குள்ளே பகவானை பார்க்குற அந்த பக்குவம் வந்துடுச்சுன்னு சொன்னால், அப்புறம் நீ எங்கே உக்காந்தாலும் சரி, உன் பகவான் உன் கூடவே இருப்பான். உன் பகவான் உன் கூடவே இருப்பான், உன்னை விட்டு விலகவே மாட்டான். ஏன்னா ஹிருதயத்திலே அவனை பார்த்துட்டியே, நீ அடைய வேண்டியது அடைஞ்சாச்சே. இனிமேல்ட்டு நீ புதுசாக அடையணும்னு எதுவுமே வெளியில் போய் தேடணும். பகிரத்த மானினகா, இது பிரகலாதன் சொல்கிறார். வெளிப்புறமாக இருக்கிற தெய்வத்தை தான் பெருசாக மதிக்கிறவங்களுக்கு அந்தராத்மாவில் இருக்கிற கிருஷ்ணன் தெரிய மாட்டான். புரியுதுங்களா? எப்போ ஹிருதயத்திலே கிருஷ்ண சௌக்கியத்தினி பிரம்ம சௌக்கியம் தோ ஆனந்தம் பார்த்துட்டேன்னு சொன்னால், ஆஹா திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. எப்போ ஈஸ்வரனை ஆத்மாவுக்குள்ளே மனசுக்குள்ளே திருஷ்ட எப்போ பார்த்துட்டானோ, அது பிறகு பித்தியதி ஹிருதய கந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா ஸ்ரீயந்தி. எல்லா கர்மாக்களும் ஒழிஞ்சுப்படுமா, எல்லா சந்தேகங்களும் விலகிப்படுமா, எல்லாமே வெட்டி எறியப்படுமா, சந்தேகங்கள்லாம் கர்மாக்கள்லாம் கர்ம வினைகள்லாம் தொடச்சி எறியப்படும், எல்லா பாபங்களும் விலகிடும், ஹிருதயத்துள்ள பனிமுடிச்சுகள்லாம் வெட்டி எறிய தூளாகிடும். எப்போ நான் ஹிருதயத்தில் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன், அந்த நிலைக்கு எப்போ பக்குவம் அடைய போகிறோம்? திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. ஹிருதயத்துக்குள்ளே பகவானை பார்க்குற அந்த பக்குவம் என்றைக்கு வரப்போகுது? அதுதான் பகவானே குருவாக இருந்தான்னா பகவான் நமக்குள்ளே தன்னை காட்டி கொடுப்பான். பகவான். அத்தியாத்ம தீபம் எதுனா அதுதான் பாகவதம். இந்த பாகவத வெளிச்சத்தில் நீ பார்த்துடலாமா பகவானை? அத்தியாத்மம் அந்தரங்கத்திலுக்குள்ள ஆத்மாவாகிய பரமாத்மாவை தீபம், அதை வெளிச்சம் போட்டு தீபத்தை ஏற்றி. இப்போ கருவறையில் கோயிலில் போனால் தீபாராதனை கட்டுறாங்கன்னா பகவானை நல்லா பாரு. கண்ணங்கரைன்னு இருக்கு இல்லையா சிலை, அதை பார்க்கணுன்னா அப்படி மூக்கழகு கண்ணெல்லாம் பார்க்கணுன்னா தீபத்து வெளிச்சத்தினால தான் காட்டி கொடுப்பாங்க இல்லையா? அப்போ பகவானை நல்லா தரிசனம் பண்ணலாம். அது மாதிரி தான் மூலஸ்தானத்தில் கருவறையில் தீபாராதனை காட்டி எப்படி வெளிச்சத்தில் பகவானை நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்குறாரோ அந்த அர்ச்சகர், அதே மாதிரி தான் இந்த பாகவதம் என்ற வெளிச்சத்தினால பகவானை ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை நீ பார்த்துடலாம். ஆத்ம அந்த அந்தரங்கத்தில் உள்ள ஆத்மாவாகிய பரமாத்மாவை தீபம், அத்தியாத்ம தீபம் அந்த பாகவதம். இந்த பாகவத வெளிச்சத்தில் நீ பார்த்துடலாம். திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. அந்த ஈஸ்வரன் ஆகிய கிருஷ்ணனை நீ பார்த்து விட முடியும். பாகவதம் பிரமாணம், நான் சொல்லலை இதெல்லாம். அதனால் எங்கே போனாலும் கலிதோஷம் வியாபிச்சிருக்கு. தீர்த்த யாத்திரை, கஷேத்திர யாத்திரை, அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் போதும்.
தீர்த்தேன பரிசீலனை சேவையாக்கியும். எதுக்காக அங்கெல்லாம் ஓடுறீங்க? ஏன்னா பகவான் ஹிருதயத்திலே பாகவதத்தில் இருக்கானே. உன் புஸ்தகம் பாகவத புஸ்தகம் கூட இருக்கும்போதே பகவானும் கூட இருக்கிறான். துவாபர யுகத்திலேயாவது பகவான் உடலோடு வந்தான். ஆனால் சில பேருக்கு தான் அனுகிரகம் கிடைச்சது, எல்லாரும் கிடைக்கல. ஆனால் அது சந்திரன் வெளிச்சத்தை போடுவான் பகவானுடைய அனுகிரகம். கிருஷ்ணாவதாரம் டைரெக்டாக துவாபர யுகத்திலே. ஆனால் பாகவத புஸ்தகம் இருக்குதுன்றது சூரிய வெளிச்சம் போடுவான். சந்திரனோட பிரகாசம் அதிகம் சூரியன் இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணன் நேரடியாக இருந்தால் கூட அவ்வளோ அனுகிரகம் எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் இல்லை. ஆனால் பாகவதம் வச்சுன்னு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணியே தருவான் பகவான். துரியோதன வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தான். ஆனால் துரியோதனுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கல, கிருஷ்ண அனுகிரகம். ஆனால் பாகவத புஸ்தகம் இருந்தால் அனுகிரகம் கிடைக்காமல் போகவே தத்கிருகம் தீர்த்த ரூபம் வசதாம் பாபநாசனம். அதனால் இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று நீ புஸ்தகமாக நீ பார்க்குற, எனக்கு பகவானா அல்லவா தோன்றுறது. அது மேனிலே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலவு. ஏன்னா கிருஷ்ணன் ட்ரைனிங் இது. கிருஷ்ணனே குருவாக இருந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுனால இப்போ நான் அப்படி பார்க்குறேன். பாகவதத்தை புஸ்தகமாக பார்க்கல, பகவானாக பார்க்குறேன். அப்போ எல்லாமே பகவான் சொல்லி கொடுத்துருவான். அப்போ எங்கே எப்படி போகணும், எப்படி நடந்துக்கணும், உறவினர்கள்ட்ட எப்படி பேசணும். இதே ஒரு குரு ஆசிரிச்சும் சரி, வெளிப்புறமாக குரு இருக்கார், அவர் சிறந்த சக்தி படைத்த சத்குருவாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வழி நடத்துவார். அது வேறு விஷயம். அந்த சக்தி அவர்களே இருக்கணும், அவருக்குள்ளே அந்த தபஸ் இருக்கணும். ஆனால் பகவானே குரு ஆசிரிச்சுன்னா பழிச்சிட்டு வெளிச்சம் மாறியது. பகவானுக்கு சக்தி இல்லாமல் போகுமா? பகவான் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவான், நம்ம ஞானத்தில் இருந்து இது காமத்தில் விழாத, இது கோபத்தில் விழாத, பணப்பேராசையில் விழாத அப்படின்னு அங்கங்கே தலைமையில் கொட்டி நம்மளை கை தூக்கி விட்டுடுவோம். அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். உன்னை மரண வழியில் போகாதபடி உன்னை உத்தாரணம் பண்ணுவேன். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். அந்த மரண சம்சாரத்தில் உன்னை விழுந்து விடாதபடி பகவான் உத்தார்த்தா உன்னை கை தூக்கி விட்டுருவான் பகவானே. இது பகவத்கீதையில் பகவானே சொல்கிற வாக்கு. அப்போ பகவானே குருவை ஆசிரித்த போது, பகவானே குருவாக இருந்தபோது கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறான்னு வாக்கு கொடுத்துருக்கான். அப்போ கேரண்டி நம்ம வாழ்க்கைக்கு. அவன் அப்படி செய்யவும் செய்கிறான். நம்ம எவ்வளோ தவறுதலில் போய் தடுக்க விழும்போது பகவான் கை தூக்கி விட்டுறான். நான் மற்ற குருமார்களை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற குருமார்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் என் குருநாதரை பற்றி நான் நல்லா சொல்ல முடியும். கிருஷ்ணனே குருவை ஆசிரிச்சதுனால என்னை எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, எந்த இடத்துல இந்த இடத்துல ஆவேசப்படாத, இந்த இடத்துல பொறுமையாரு, இந்த விஷயத்துக்கு ஆசைப்படாத, இது துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு பகவான் அங்கங்கே நம்மளை அறிவினால் சொல்லி கொடுத்து, ஆலோசனை கொடுத்து, நிதானித்து யோசிக்க வச்சு, நிதான புத்தியை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி அழகாக அந்த இடத்துலேருந்து நம்மளை வெளியே காய்ட்டி விட்டுறான் பகவான். நம்மளை அந்த இடத்துலேருந்து காய்ட்டிடுறான் பகவான். அந்த இடத்துல அழகாக விலக வச்சிடறான். அந்த ஆபத்தில் போய் மாட்டிக்காதபடி நம்மளை காப்பாற்றிடுறான். இதான் பகவான் செய்கிற செயல். பகவான் குருவாக இருந்து நம்ம அறிவில் வேலை செய்வான் பகவான். அறிவில் நம்மளை யோசிக்க வைப்பான். ஏன் நீ இப்படி செய்யக்கூடாது, ஏன் நீ அப்படி செய்யணும், ஏன் அவங்க சொல்கிற பேச்சு கேட்குறேன், அவங்க சொல்கிறவங்க எப்படி இருக்காங்க பார். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, எங்கள் குருவை ஆசிரிச்சா தான் நீ கரையேற முடியும்னு சொல்கிறாங்களா, அவங்க குருவை ஆசிரிச்சு அவங்க எப்படி இருக்காங்க போய் பாருங்க. ஒரே சண்டை. அவங்களுக்குள்ளே இருக்கிற பக்தர்களே, ஒரே குரு ஆசிரிச்ச பக்தர்களுக்குள்ளே சண்டை பூசல். நான் பெரிய நாமத்வாரம், நான் தனியாக நாமத்வாரம் ஆரம்பிச்சிருக்கேன், நான் தனியாக நாமத்வாரம் ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் தான் குரு அனுகிரகம் பெருசாக சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க. எங்கள் வீட்டாண்டே இருக்குது, அதெல்லாம் எங்கள் வீட்டாண்டே இருக்காங்க. அது மாதிரி கும்பலாக தனித்தனியாக இருக்கிறாங்க, ஒரே குரு ஆசிரிச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, எப்படி மாற்றணும்னு சொன்னாங்க. நீ அவள் தான் குரு ஆசிரிக்கலாம், நீ அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன், அதில் நரகத்துக்கு தான் போகணும், உனக்கு பகவானுடைய பக்தி கிடைக்காது, உனக்கு மோட்சம் கிடைக்காது, எதுவும் கிடைக்கும். இப்போ எனக்கு எல்லாமே கிடைக்குது. மோட்சானந்தத்தை இங்கேருந்தே அனுபவிக்கணும். பாகவதம் படிக்கும்போது பக்தி எனக்கு கிடைக்குது. பக்தி கிடைக்காதுன்னு சொன்னாங்க, பக்தி எனக்கு கிடைக்குது. நான் குரு ஆசிரியர்கள்னா தொடர்ந்து நாம சொல்ல வராது, தொடர்ந்து பாகவத பாராயணம் பண்ண முடியாது. குரு ஆசிரிச்சா தான் நம்ம எதுவுமே கண்டினியூட்டியாக பண்ண முடியும்னு சொன்னாங்க. கரெக்டு தான். இப்போ நான் கண்டினியூட்டியாக பாகவதம் படிக்கிறேன், கண்டினியூட்டியாக பகவான் நாம சொல்கிறேனே. பகவான் அனுகிரகம் பண்ணாமையே பகவான் ஒரு நாமா கூட பகவத் அனுகிரகம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஒரு நாமா கூட சக்குர்த்தேவை கிருதன் ஏகேன்னு ஒரே ஒரு நாமா கூட நம்மளால் சொல்ல முடியாது பகவத் அனுகிரகம் இல்லாமல். அப்படின்னா நான் லட்சமாக கோடியாக நம்ம சொல்ல முடியுது இல்லையா பகவத் நாமா. இப்போ எத்தனையோ சப்தாகம், கணக்கு வாழ்க்கை இல்லாமல் எத்தனையோ சப்தாகம் பண்ணியாச்சு இல்லையா. தொடர்ந்து பாகவதம் பாராயணம் பண்ண வைக்கிறானே. அப்போ நான் ஆசிரிச்ச குரு சரியான குரு தானே. அப்போது பக்தியில் நிலைக்க வைக்கிறானே. இப்போ பக்தியை பற்றி பேச முடியுது. அப்போ நான் சரியான பாதையில் தான் போயின்னு இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சரியான பாதை இல்லைன்னு சொன்னாங்க. பகவானே எப்படி குருவாக வருவான், எங்கள் குரு ஆசிரிச்சாதான் அப்படின்னு சொன்னவங்க. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னா அது சொல்ல வேணாம். இருந்தாலும்
விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் இந்த விழிப்புணர்வு ஏற்படணும். இது மாதிரி முட்டாள்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு அந்த வழியில் போய் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் தனிமைப்படுங்க. எந்த ஒரு சங்கத்துலேயும் போய் மாட்டிக்காதீங்க இது மாதிரி. அப்போ சொல்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா தனிப்பட்டு அவங்க கையில் வந்தவங்களே தனித்தனியாக போயிட்டாங்க. தனித்தனி நாமத்வாரம் ஆரம்பிச்சும் போயிட்டாங்க. நாம சொல்கிறேன் எல்லாம் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா சொல்கிறவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். கட்சியில் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட குருமாரில் ஆசிரியவங்க எப்படி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அது மாதிரி அவங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லபடியாக வாழ்க்கை நல்லபடியாக ஃபேஸ், அவங்க கோபதாபங்கள் இல்லாமல் திதிக்ஷவகா காருணிக்கான அந்த சாதுக்களுடைய சாது பூஷணங்களாகிய இந்த சாது தன்மைகள்லாம் அவங்க இடத்துல நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் தாராளமாக அவர்கள் சொல்கிற குருமாரிலே ஆசிரிக்கலாம். ஆனால் அதில் 1% கூட இல்லையே அவங்கள பழி வாங்குகிற புத்தி, அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கல, இவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும், இது மாதிரி காழ்ப்புணர்ச்சியோடு பழகிறாங்க சொன்னால் அப்போது என்ன சொல்கிறது? அப்போ அவர் சொன்ன வழியில் நான் போயிருந்தேன், நானும் அது மாதிரி தானே போய் விழுந்திருக்கணும், நானும் பிரிவுபட்டு தானே வந்திருக்கணும், நான் தனி ஒரு நாமத்வாரம் ஆரம்பிக்கிறேன், எனக்கு தனியாக ஒரு 10 பேர் சேர்த்துக்கிறேன் கொடுங்க அப்படி தான் நானும் போயிருக்கணும். இவர் பின்னாடி போயிருந்தா அப்படி என்ன சொன்னாரே, குரு ஆசைகள்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்களே. இது மாதிரி உபன்யாசங்களை நிறைய கேட்டு தான் குரு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்றது தெரியும். ஆனால் யார் குரு ஆசைக்கணுன்றது முக்கியம் இல்லையா? சத்குருவாக ஆசைக்கணும் இல்லையா? நல்ல ஒரு சத்குருவா இல்லவா தேடணும். வேறு யாரையோ முன்ன பின்ன தெரியாது, யாரோ அவங்கள பற்றி சாஸ்திரம் பற்றியே தெரியல, பக்தியே இல்லாதவங்கள போய், அதுவும் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்கள போய் நம்ம குரு ஆசைச்சுன்னா நம்ம கதி என்ன வருது? கண்டிப்பாக அதுதான் நரகத்தை உண்டாக்கிடும். அதனால் யார் பேச்சும் கேட்காதீங்க. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருந்தான்? பகவானே குருவை ஆசிரித்த அர்ஜுனன் என்ன கெட்டு போயிட்டான்? பகவானே குருவை ஆசிரித்த உத்தவர் என்ன கெட்டு போயிட்டார்? கபில வாசுதேவராகிய பகவானே குருவை ஆசிரித்த தேவஹூதி அம்மா சித்தி அடையாமையாக போயிட்டா. பகவானே குருவா அந்த பிரம்மதேவருக்குன்னா ஞானம் கிடைக்காம போயிடுச்சு, வேதங்கள் ஸ்புரிக்காமல் போயிடுச்சு அவருக்கு. பகவானே குருவை ஆசிரித்த எவ்வளோ பேர் நான் பிரமாணங்கள் காட்ட முடியும் தெரியுமா? தத்தாத்திரேயரே குருவை ஆசிரித்தா எது மகாராஜன் என்ன கேட்டு போயிட்டார்? 24 குருக்களை பற்றி சொல்கிறார். 11 ஸ்கந்தத்தில் போய் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒன்று பகவானே குருவாக இருக்கணும், இல்லை பகவானால் அனுப்பப்பட்டவர்கள். பிரகலாதனுக்கு நாரதர் வந்தார், பகவானால் அனுப்பப்பட்டு. அது மாதிரி நாரதர் மாதிரி குருமார்கள் இன்றைக்கி கிடைச்சா தாராளமாக போய் அவங்க காலில் விழுந்து கிடக்கணும். பிரகலாத மாதிரி குரு கிடைப்பாங்களா? நாரதர் மாதிரி குரு கிடைப்பாங்களா? வியாசர் மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா? பீஷ்மாச்சாரிய மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா? அர்ஜுனன் மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்களா? சொல்லுங்கள். அப்படின்னா அப்போ நாம் சில குருமாரிடத்தில் போகிறோம், ஆனால் சில விஷயங்களில் பார்த்தா குறைகள் இருக்கே. குறைகளை பார்க்காது, இது கலியுகம், குறைகள் இருக்க தான் செய்யணும். அதில் உள்ள சாரத்தை மட்டும் எடுத்துன்னு நம்ம வந்துடணும், வேறு வழி கிடையாது. ஆனால் பார்த்தா நிறைய இடத்துல குறைகள் இருக்கே. அப்போ நீங்களே தான் தீர்மானிக்கணும். அப்போ நம்ம போராட சரியா, நமக்கு தேவைகள்லாம் பூர்ணமாக இருக்குதா, மனசு பரிபூர்ணமாக இருக்கா? ஒரு குருனால் தான் பூர்த்தி அடைகிறான், பூர்ணமாக இருக்கான்னு சொன்னால் அந்த பூர்ணத்துவம் உண்மையிலேயே நம்ம பூர்ணமாக இருக்கிறோமா, கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு நாமே தன் மனசை தனக்கு தானே கேட்டுக்கணும். தன் மனசை கேட்டுக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம பூர்ணமாக இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைங்க, நீங்கள் உங்கள் ஆத்மாவை கரையேற்றிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க சொல்லிடுவாங்க, நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துட்டீங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ண, அதை செய் இதை செய் அப்படின்ட்டு மேலோட்டமாக சொல்லுவாங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன உங்கள் கர்ம வினைகளை எப்படி பட்டுவாடை பண்ணணும்னு அது பகவானுக்கு தான் தெரியும். உங்கள் கர்ம வினைகளை எப்படி கழிக்கணும், உங்கள் பாபங்களை எப்படி போக்கணும், அதெல்லாம் பகவானுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம ஆசிரித்த குருவுக்கு அந்த சக்தி இருக்கா? நம்ம பாபங்களை எடுக்கிற சக்தி இருக்கா? நம்ம அனுகிரகம் பண்ணிய சக்தி இருக்கா? பகவத் சாட்சாத்காரத்தை 5 மாதத்தில் இல்லை, போனவொடனே ஹிருதயத்தில் பகவான் தரிசனம் பண்ணிட்டான். ஊன கண்களால் பார்க்கறதுக்கு 5 மாதம் ஆச்சு துருவனுக்கு. அந்த ஹிருதயத்தில் அப்படி அஸ்த தீட்சை கொடுத்து தலையில் கை வச்சு நாரதர் துருவனுக்கு மந்திரோபதேசம் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணி வச்சாரே, அந்த சக்தி இப்போ நீங்கள் ஆசிரித்த குருவுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக தாராளமாக அந்த குரு விடாதீங்க. 5 மாதத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடி ஹிருதயத்தில் துருவன் பிரத்யட்சமாக பகவானை பார்க்குறான். ஏன்னா நாரதர் குருவை ஆசிரிச்சதுனால. பிரகலாதனுக்கு தூண பழந்தர் பகவான் ஆசிரியம், ஏன்னா நாரதரை ஆசிரிச்சதுனால. அது மாதிரி குருமார்கள் உனக்கு கிடைச்சிருக்காங்க, உனக்கு சாட்சாத்காரம் ஆகுது சீக்கிரமாக, எனக்கு பக்தி வளருது அந்த குருமார்கள் மூலமாக. ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு குரு கிடைச்சார்னா பகவானே என்ன பண்ண, ஆஞ்சநேயர் மாதிரி சுக்கிரவனுக்கு ஒரு குரு கிடைச்சார். பகவானே நான் கையை போகிறது உன் சுகத்துக்கும் என்னுடைய சுகத்துக்கும் அப்படின்னு அக்னி சாட்சியாக பகவானே
கையை பிடிச்சி கொடுது. அப்படியேப்பட்ட குருநாதர் பகவானே பிடிச்சி கொண்டு வந்து பலவந்தமாக தூக்கின்னு வந்து ராமலக்ஷ்மணன் தூக்கின்னு வந்து சுக்ரீவன் கையை பிடிச்சி கொடுக்கணும். அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பரமாத்மா கையை பிடிச்சி கொடுக்கணும், பகவானை காட்டி கொடுக்கணும். அப்படியேப்பட்ட குருநாதராக இருக்கணும். அது ஆஞ்சநேயர் பண்ணார் இல்லையா? சுக்ரீவனுக்கு ராமர் கையடிச்சு கொடுத்தார் இல்லையா? ராமர் கையடிச்சு கொடுத்தார் இல்லையா? இனிமேல் நீ ஆச்சு அவங்களாச்சு, அவள் தான் பகவான்களை ஒப்படைச்சிட்டம்பா. இந்த ஜீவனை பகவானே உங்களை இந்த ஜீவனை ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் சந்தேகப்பட்டாலும் அந்த சந்தேகத்தை நீ தான் போக்கி ஆகணும். ஆமாம், ஆலமரம்லாம் அடிக்க சொன்னால் அடிக்கணும், எலும்பு கூட ஒதுக்க சொன்னால் ஒதுக்கணும், என்ன பண்ண செய்யணும் நீ செய்யணும். அவன் வந்து காலம் கடந்து வந்தாலும் அதை நீ ஏற்றுக்கணும், மன்னிச்சிக்கணும். ஏன்னா நான் ஒப்படைச்சிக்கிறேன் என் பேருக்காக. அப்போ ஆஞ்சநேயருடைய பக்திக்காக சுக்ரீவன் பண்ண தவறுகள்லாம் பொறுத்துட்டார். சந்தேகப்பட்டாலும் சந்தேகத்தை தீர்த்தார். அவன் காலம் கடந்து வந்தாலும் அதையும் ஏற்றுட்டு மன்னிச்சுட்டார். எல்லாம் பண்ணார். அவன் பண்ண தப்புகள்லாம் பொறுத்துட்டார். ஏன்னா அதான் பகவான். அந்த குரு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள குருவாக இருந்தால் உன் தவறுதலை பார்க்காம உன்னை பகவான் கையடிச்சு பகவானை சாட்சாத்காரம் பண்ணி கொடுக்கணும், பகவானை காண்பிச்சு கொடுக்கணும். அப்படிப்பட்ட குருநாதர் இருக்காரா இன்றைக்கே? அது மாதிரி குருமார்கள் இன்றைக்கி கிடைப்பாங்களா? கிடைச்சா அவங்க காலில் போய் விழுந்து கிடங்க. அவங்க காலில் செருப்பாக இருக்கலாம் தாராளமாக, தப்பே இல்லை. அப்படி யாரும் இருந்தாங்க எனக்கு தெரில. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக. அது மாதிரி குருமார்கள் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் ஆசை வச்சிருக்கலாம் கண்டிப்பாக. அப்படியேப்பட்ட குருமார்கள் இருந்தால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சலாம் போடுறேன், அவங்களுக்கு திருவடியில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறேன். அப்படிப்பட்ட குருமார்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தாராளமாக அவங்களுக்கு காலில் செருப்பாக இருக்கலாம் நீங்கள். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அனுபவம் இல்லை. பகவானையே குருவை ஆசிரிச்சதுனால பகவான் கனவுல வந்து பேசுகிறான் சொல்கிறான்றது நிதர்சனம். அதனால தான் ராமாயணம் படித்தேன். படிக்கும்போதே சுக்ரீவ பட்டாபிஷேகம் போதே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அப்போ தான் காலம் கடந்து நான் பாராயணம் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஏன்னா பகவானால் உத்தரவிடப்பட்டு ராமாயணம் படிக்க வச்சா இல்லையா? ஏன்னா பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு மகாத்மியம் சொல்லி படிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அப்புறமா பார்த்தா பகவான் கனவுல வந்து ராமாயணம் படின்றான். நம்ம என்ன பண்ண முடியும்? மறுநாள் ராமாயணம் படி. அதுதான் பாகவத மகாத்மியம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவன் பார்த்தா ராமாயணம் பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். சுக்ரீவ பட்டாபிஷேகம் போதே ஒரு நல்லது நடந்துச்சு, ஒரு பெரிய மாற்றம். ரொம்ப நாள் நடக்காத ஒரு விஷயம் நடந்தது பட்டுன்னு பார்த்தா ஆச்சரியப்பட்டேன். அதுதான் பகவானுடைய செயல். நம்மளை வந்து நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போது பகவானே குருவாக இருந்து உனக்கு அந்த வேலை வேணாம், உனக்கு இன்னொரு வேலை வச்சுருக்கேன் அதை செய்யுன்னு சொன்னால் அதில் ஏதோ அதில் வந்து பகவானுக்கு லாபம் இல்லை, நமக்கு ஏதோ லாபம் இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அது செய்த பிறகு பார்த்தா ஒரு பெரிய லாபம் கிடச்சிது, சந்தோஷப்பட்டேன். இதுதான் பகவான் வழி நடத்துறது, பகவான் குருவாக இருந்து வழி நடத்துறது. அப்போ பாகவதம் புரியலன்னா ஏன் புரியல? புரியுது, நல்லா புரியுது. ராமாயணம் புரியுதா? நல்லா புரியுது. படிக்க சந்தோஷமாக இருக்குது, நல்லா புரியுது. எளிமையாக தமிழில் படிக்கிற மாதிரி இருக்குது, எளிமையாக. அப்படி புரிய வச்சுருக்கானே பகவான். அதான் பகவானை குருவாக ஆசிரிச்சதனுடைய பலன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். மற்றவங்கள அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஆதரவு கெடுக்கலை, நிராதரவு பண்ணிட்டாங்க. ஆனால் அது லாபம் தான், எனக்கு பரமார்த்த லாபம். இன்றைக்கி சுதந்திரமாக இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது. யாரையும் அண்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் காலில் விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் காலில் நான் விழுந்துக்கிருந்தால் போதும். பகவானை குரு ஆசிரிச்சு. இந்த திமிரா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். இதுதான் புத்திசாலித்தனம். பகவானே குருவை ஆசிரிக்கிறது தான் புத்திசாலம். நாம் தேடினா தப்பான குருவை தேடிப்போம். ஆனால் பகவானே குருவாக இருந்தான்னா சபாஷ். அப்படி உனக்கு குரு வேணும்னா பகவானே அனுப்புவான் குரு, அவ்வளோதான். நம்ம அப்படியே குரு தேடி வருவார். நாம் தேடி போகிறதுக்கு நாம் தேடி போகக்கூடாது, குரு நம்மளை தேடி வருவார். பகவான் அனுகிரகம் பண்ணான்னா, பகவான் உத்தரவு இல்லாமல் நீயா போய் ஒன்று தேடிக்கின்னா பழுக்காத வெறும் காயை பறித்த மாதிரி ஆகிடும். அது புளிக்கும், அது திதிக்காது. அந்த மாங்காய் காயில் பறிச்சிட்டே நீ தான், அது புளிக்கு தான் செய்யும். பழுத்த பழமாக இருந்தாலும்னா அதுவே மரத்துலேருந்து தனிஞ்சு கீழே விழுந்துடும், உன் கைக்கு வந்து கடிச்சிடும். அப்போ சாப்பிட்டா தித்திப்பாக இருக்கும் அந்த மாம்பழம். நீ காயில் பறிச்சிட்டே அதை பால் கசிட்டு அது புளிக்கும், அது வேணாம். நீயா போய் பறிக்காத, அதுவாக பழுத்து தொப்புன்னு கீழே விழும் மரத்துலேருந்து. அதை எடுத்து சாப்பிடுவா, தித்திப்பாக இருக்கும். அது மாதிரி பகவானால் கொடுக்கப்படுகின்ற குரு உனக்கு எல்லா விதமான ஆசிரியங்களையும் கொடுப்பார், உனக்கு சாந்தி கொடுப்பார். நீயா தேடிக்கிற பிற ஒரு குரு அது என்னையுமே கசப்பாக தான் இருக்கும். நல்ல குருவை தேடிந்தால் சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளா தேடிக்கிற குரு வந்து நல்ல குருவாக இருந்தால் நம்ம பழிச்சோம், ஏதோ பகவானை கரையேற்றுறோம். நம்ம ஏதோ எசகு பசுக்காக ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கினோம்னா நம்ம பணமும் போயிடும், நம்மளுடைய சக்தியும் உறிஞ்சி போயிடும். நம்ம முன்னேற்றமும் பக்தியில் முன்னேற்றமும் அடைய முடியாது, மனசில் பக்குவமும் அடைய முடியாது.
அதனால் பகவானே குரு ஆசிரிக்கிறது தான் பெஸ்ட். அதனால் அது மட்டும் இல்லை, ஏகாந்தத்தில் இருக்கிறது தான் பெஸ்ட். ஏகாந்தத்தில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அப்படி நான் எவ்வளோ இடத்துல அவமானப்பட்டது தெரியுமா? பல இடத்துல அவமானப்பட்டேன். ஆனால் அந்த அவமானங்கள்லாம் அதான் ஒளிகளின் வழிகள் தாங்காமல் ஒரு பாறையானது சிற்பமாக வடிக்கப்படுவதில்லை. அது அபிஷேகத்துக்கு அருகதையற்றதாகவும் ஆகிடும். அபிஷேகத்துக்கு அருகதை ஆவதில்லை. எப்போ ஒளிகள் வெளியே தாங்கினா தான் அது அபிஷேகப்படுத்தப்பட்டதாக, அது ஆராதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அந்த பாறையானது. இல்லைன்னா அது ஒளிகள் வெளியே தாங்க மாட்டேன்னா அது காலில் மிதிக்கப்படக்கூடிய ஒரு படிக்கட்டு பாறையாக தான் இருக்கும். இதுதான் அது மாதிரி அவமானங்கள் பல இடத்துல நான் பட்டதுனால தான் எனக்கு உண்மையான குரு யார், பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பகவான் எனக்கு வேணும்னா யாரையாவது இந்த உலகத்தில் யாராவது ஒரு பெரிய மகாத்மாவை எனக்கு காமிச்சு கொடுத்துட்டோமே, இல்லையே. பகவான் நானே ஒரு குருவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதனால் என்ன குறைஞ்சிட்டான்? பகவானே குருவாக இருந்தால் எப்படி குறைஞ்சிட்டோம்? நம்ம வேறு யாராவது குருவாக இருந்ததால் குறைவு இருக்கிறது வாய்ப்பு உண்டு. பகவானே குருவாக இருந்தால் எப்படி குறைவு இருக்கும்? அவனே கீதாச்சாரியன், அவனே பாகவதத்தினுடைய ஆசிரியன் அவன் தான், ராமாயணத்துடைய ஆசிரியன் அவன் தான், ராமாயணத்துடைய கதாநாயகனும் அவனா, பாகவத்துடைய கதாநாயகனும் அவன் தான், பகவத்கீதையில் கதாநாயகனும் அவனை. இதை விட வேறு என்ன அவனும்? விஷ்ணு சாஸ்திரநாமனுடைய கதாநாயகனும் அவனை தான். இதுதான் நம்ம படிக்க போகிறோம். இதை தவிர நான் வெளியே போக போகிறதில்ல. அதுதான் அந்த கதாநாயகனே எனக்கு குருவாக வந்துட்டார்னா இதுக்கு மேலே வேறு என்ன குரு வேணும் எனக்கு? அதனால் அது என்னென்னா, பல இடத்துல பட்ட அவமானம் தான் எனக்கு அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுச்சு. பகவானை குருவை ஆசைக்கும்படி செய்து இன்றைக்கி பாகவதம் படிக்க முடிஞ்சது. ஆஹா, எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எந்த உறவுகளையும் ஃபஸ்ட்டு ஆசைகளை விடணும். அங்கே போனால் நான் பெரிய ஆள் ஆகிடலாம், அந்த குரு இடத்துல நான் ஆசைச்சு நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், இந்த குரு இடத்துல ஆசைச்ச அந்த ஸ்தாபனத்துக்கு போனால் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், இங்கே போனால் ஞானம் கழிச்சிடும், அங்கே போனால் எனக்கு போகம் கழிச்சிடும், அங்கே போனால் நான் நினச்சதெல்லாம் நடக்கும், நான் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் அந்த குரு இடத்துல போனால் நான் பிரார்த்தனை பண்ணுறதுலாம் வந்துடும். அந்த இடத்துல சாமியார் காலில் போய் விழுந்தால் எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு காலை வச்சாரு, நான் அப்படியே கோரிய பிடிச்சின்னு கொட்டோம். இந்த மாதிரி மனக்கணக்கெல்லாம் போடுறோம் பற்றியா, பலவிதமான ஆசைகள். அந்த குருநாதர் அவர்கள் போன அந்த மகாத்மாக்கள் போன பிரார்த்தனை பண்ண நிறைவேறிடும். நான் அது நினச்சது நடந்தது, எனக்கு அது கிடச்சிது, இது கிடச்சிது. இந்த அல்ப ஆசைகளுக்காக போகிறோம் பற்றியா, அதை முதல் தவிர்க்கணும். அது நடக்கலை, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இதுக்காக போகக்கூடாது. உண்மையான ஞானம் பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய குருமாராக இருக்கணும். அவர் உனக்குள்ளே இருக்கிற பகவானை உன் கையில் தான் வெண்ணெய் இருக்குது, அதை உரிக்கினா நெய், அது உனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்து உருக்கி கொடுத்தாங்கன்னா இதோட இதால் நெய். உன் கையில் இருக்கிற வெண்ணெயை தான் உருக்கி கொடுத்தேன், அது நெய்யாக கிடச்சிது. அப்புறம் உனக்குள்ளே இருக்கிற பகவானை தான் அந்த குருநாதர் காட்டி கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் தான் கூன இருட்டை போக்குறவர் குரு. ரூன்றது வெளிச்சம், கூன்ற இருட்டை போக்கு, ரூன்ற வெளிச்சத்தை உண்டாக்கணும். அவர் தான் குரு. அப்படியேப்பட்ட குருநாதர் கிடைச்சிட்டாருன்னா அது பகவானை சாட்சாத்காரம் பண்ணி வைக்கிற குருவாக இருக்கணும், மோட்சத்தையே அருளக்கூடிய குருவாக இருக்கணும். அப்படிப்பட்ட குருமாரை ஆசைச்சா நம்ம பாஸ். சரி, அது முக்கியம் இல்லை. சரி, நல்ல குருவை ஆசைச்சிருப்போம், அது நான் தப்புன்னு சொல்ல வரல, ஓகே. ஆனால் சத் சங்கம் எது, அசத் சங்கம் என்னன்னு தெரிஞ்சு பழகணும், அது ரொம்ப முக்கியம். அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் எதையும் எதிர்பார்க்காதீங்க, யார் கையும் எதிர்பார்க்காதீங்க, புரியுதுங்களா? அதையும் எதிர்பார்க்காம வாழ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பகவான் நம்மளை என்னை தனியாக அழைச்சிட்டு வந்தான். நீ பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அவமானப்படு, மொத்தம் நீ எங்களை வந்து சேர்ந்தா போதும்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணால் தண்டனை கொடுத்து அழகாக தனியாக அழைச்சிட்டு வந்தான். தனியாக அழைச்சிட்டு வந்து பற்றியா, இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறமா அந்த லாபம் உனக்கு கிடைக்கணுமா? அவர்கள் கொடுக்குற அந்த அல்ப லாபத்துக்கு நீ இவ்வளோ அவமானம் படணுமா? தேவையே இல்லை, நீ வந்துடு, தனியாக எங்களை வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தனியாக இழுத்து, பகவான் இதாண்டா உண்மை, இதெல்லாம் பொய்டா, இதெல்லாம் போலிடா, இப்படி ஏமாற்றுக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இதெல்லாம் ஆனால் நீ சொன்னால் எடுபடாது, இது ஏற்றுக்கவும் மாட்டாங்க. என்னது இதெல்லாம் போலி, இந்த இடம்லாம் போலி, இந்த விஷயம்லாம் இது போல் பொய்யானது அப்படின்னு சொன்னால் அவர்கள் கோபம் வருமே தவிர கொந்தளிப்பாங்களே தவிர நீ சொல்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அது போலி தான். ஏன்னா இப்படிப்பட்ட முட்டாள் மக்களிடத்தில் போய் நம்ம என்ன சொல்கிறது? இது மாதிரி ஏமாறாதீங்க. உண்மையான குரு வேணும்னா பகவான்களை கேளுங்க, பகவானே உங்களுக்கு நல்ல குருவை தேடி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஏற்ற மாட்டோம். இல்லை, நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் சிறந்த குரு அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் பேச முடியாது. அவங்கள நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா
ஃபஸ்ட்டு நானே சரியான குரு நானே சரியான குரு எதுவும் தெரியாமல் நானே ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் பகவான்களை ஒப்படைச்சவனே தான் பகவானே குருவாக வந்துட்டான். சூப்பராக. இப்போ நான் சரியான குரு தேடலன்னு, சரியான குரு நான் அடையலைன்னு யாருன்னா சொல்ல முடியும்? யாராவது எந்த குருமாராவது சொல்ல முடியுமா? எந்த பக்தர்களாவது சொல்ல முடியுமா? ஏன்னா நான் பர்ஃபெக்டான குரு ஆசிரிச்சிருக்கேன். ஏன்னா பகவானே குரு. இது யாராவது இந்த குரு அசத்தான குரு அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? பகவானே குருன்றனால இதை விட பர்ஃபெக்ட்டு விவசாயாத்மிகா சக அப்படின்னு அவன் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு பகவத்கீதை பகவான் சொல்கிறார். பகவானை ஆசிரிச்சவங்க, பகவானை குருவை ஆசிரிச்சவங்க வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்காங்களாம். நான் சொல்ல பகவான் பகவத்கீதையில் சொல்கிறான். அந்த பகவானை அடையணும் தானே எல்லாமே பகவத்கீதை படிக்கிறோம். அவன் வார்த்தை நம்பிக்கை வருது. அப்போ நான் அவனே குருவாக ஏற்றுந்தானே இப்போ நான் பர்ஃபெக்டா இல்லை இம்பர்ஃபெக்டா? பர்ஃபெக்ட். பகவானே குரு ஆசிரிச்சு. இதில் ஒரு குறையும் இல்லையே. இப்போ யாருக்கும் டவுட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சரியான இடத்துக்கு நான் பிடிச்சேன் புளியாங்கப்பா பிடிச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடும்பு புடியாக பிடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட பகவானே குருவை ஆசிரிச்சதுனால இப்போ நான் சேஃப்டியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். ராஜபாட்டை தெளிவான பாதை, தெளிவான வழி நல்லா போயின்னு இருக்குது. அதனால் பல விதத்தில் அதான் சொல்கிறேன், அவமானப்படுத்தினவர்களும் நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கெல்லாம் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர்களை அவமானப்படுத்தலாம் நான் பகவானை குருவை ஆசிரிச்சிருக்க முடியாது. நானாக ஒரு தப்பான குருவை தேர்ந்தெடுத்திருப்பேன். அதனால் அங்கே போய் மாட்டிக்கிட்டு அஜ்ஞானத்தில் உழந்து கொண்டு நானும் போட்டி பொறாமை புகழ் பணத்துக்காக பாகவதம் சொல்லலாம், பணத்துக்காக ராமாயணம் சொல்லலாம், பணத்துக்காக புகழுக்காக 4 பேர் சால்வை போடுவாங்க, மாலை மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றத அந்த கோஷ்டியில் போய் சேர்ந்துக்கிட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு அது மாதிரி ஏமாந்து போயிருப்பேன். உண்மையான ஞானத்தை நான் அடைஞ்சிருக்க மாட்டேன். பகவானே குருவை ஆசிரிச்சதுனால எனக்கு அந்த புகழும் வேணாம், அந்த பட்டம் பதவியெல்லாம் வேணாம், அந்த சால்வை போர்வெல்லாம் வேணாம், மாலை மரியாதைலாம் வேணாம். அது பகவான் கொடுக்கணும்னு நினச்சா அவனே தன்னால் கொடுப்பான். நம்மளாக போய் ஆசைப்பட்டு அந்த கேங்கில் போய் சேரலாம், இந்த கூட்டத்தில் போய் சொல்லலாம். அதான் நம்மளுக்கு நல்லா மரியாதை. அந்த கூட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் தான் உனக்கு நல்லா மரியாதை கொடுப்பாங்க. உன்னை 4 இடத்துக்கு உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னா அது முக்கியம் இல்லை. அது இந்த ஜென்மத்தோடு போயிடும் அந்த புகழ்ச்சிலாம். ஆனால் மறு ஜென்மா இல்லாதபடி பண்ணுறது பகவானை குரு ஆசிரித்த பிறகு தான் இந்த பட்டம் பதவி புகழ் பணம் பேர் புகழ் இதெல்லாம் வேணாடாப்பா, தயவுசெய்து இந்த எண்ணத்தை முதல்ல விட்டேன். அந்த எண்ணத்தை விட்டேன். அவள் தான் இனிமேல் பாகவதம் பாராயணம் பண்ணேன். நான் உனக்கு பட்டம் அப்படி உனக்கு வேணும்னா பணம் புகழ் பதவி ஏங்கலை கேளு, நான் தரேன். வேணாம் கிருஷ்ணா, நீ தான் எனக்கு வேணும். உன் பணம் பதவி பட்டம் புகழெலாம் வேணாம், நீ போதும் எனக்கு கிருஷ்ணா. என் குருநாதராக கிருஷ்ணா நீ மட்டும் போதும் எனக்கு. அர்ஜுனன் கேட்ட மாதிரி கேட்டால் போதும். அப்போது அவன் பார்த்து செய்வான். நம்ம வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு அவனுக்கு தெரியும். அவன் பார்த்து செய்தால் கரெக்டாக நடத்துவான். புரியுதா? நாமளாக பண்ணால் தப்பாக பண்ணிவிடுவோம். அப்போ பகவான் சரியான வழிகாட்டி கிடச்சிட்டான். இனிமேல்ட்டு இந்த பணம் புகழ் பதவி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் அலையிறதுலாம் முன்னாடி அந்த குரு ஆசைக்கெலாம் இந்த குரு ஆசைலாம் அங்கே போனால் புகழ் அடைஞ்சா இங்கே போனால் அவங்க அந்த குரு ஆசைத்தினால நிறைய ஜனங்க வந்தாங்க. எனக்கு அவர் குருநாதருடைய அனுகிரகம் கிடச்சிது. அதனால் எனக்கு நல்ல தபஸ் உண்டாயிடுச்சு. நிறைய ஜனம் அதெல்லாம் எனக்கு எதுக்கு கூட்டம் சேர்க்கணும்? கூட்டம் சேர்க்கணும்னு நாங்கள் போட்டோம். எனக்கு கூட்டம் சேர்க்க வேணாம், அந்த தபஸும் வேணாம், எதுவும் வேணாம், புகழும் வேணாம், பணம் பதவி எல்லாம் வேணாம். பகவான் ஒருத்தன் போதும். என்ன அப்படி பிரகாசிக்க செய்யணும்னு நினச்சா பகவான் ஆட்டோமேட்டிக்காக பிரகாசிக்க செய்வான். அது பகவானுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது. அது போதும். எனக்கு எதுக்கு? அதனால் அந்த ஆசைகளை ஆசையருமீன் ஈஸ்வரனோடு ஆயினும் ஆசையருமீன். அந்த ஆசையை விட்டேன். இப்போ நான் எப்படி இருக்கேன்னா நிம்மதியாக இருக்கிறேன். உனக்கு 10 சிஷ்யர்கள் இருந்தாங்கன்னா அவளுக்கு நீ அவருடைய பாவத்தை நீ வாங்கிக்க வேண்டியது இருக்கும். சாதாரண விஷயம் இல்லைங்க. குருன்னா ஒரு சிஷ்யனுடைய பாவத்தை அவன் கொடுக்குறான். ஏதாவது காணிக்கை மூலமாக ஏதோ ஒரு ரூபமாக தட்சணை மூலமாக குரு தட்சணை மூலமாக கொடுக்கும்போது அதை நீ பெற்றுக்கொள்கிறாய். நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தனை சிஷ்யனாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அவனுடைய கர்ம வினையை நீ ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் குருவாரத்துக்கு எல்லாம் பயப்படுவாங்க. இப்போ நிறைய குரு தான் வேணும், குருவாக தான் அது தெரியல, அதனுடைய சூட்சமம் தெரியல அவங்களுக்கு. நான் குருவாக இருக்கணும், சிஷ்யனாக இருக்கிறத விட இப்போ குருவாக இருக்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. குருவாக எதுக்கு இருக்கிறத வேணாம். குருவாக ஆனன்னா நிறைய பொறுப்புகளை நீ ஏற்றுக்க வேண்டியது இருக்கும். அவருடைய கர்ம வினைகள்லாம் நீ ஏற்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்குறேன், பரவாயில்ல, லட்சமாக வருது, கோடியோடையாக வருதுன்னா அவங்களுடைய கர்மாவும் உனக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். அந்த சுமையை நீ ஏற்றுக்கணும். அது தயாராக இருந்தால் நீ லட்சமாக கோடியோட வாங்கிக்கும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் ஒருத்தன் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னால் அவன் சன்னியாசி ஆனாலும் அத்தியாவசிய தேவை மட்டும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னால் அவனுக்கு பாவம் வந்து சேராது.
அது தர்மம். ஆனால் அதிகமாக நிறைய சிஷ்யர்கள் நிறைய கொடுக்குறாங்கன்னா அவனுடைய கர்மாவையும் நீ ஏற்றுக்கிறன்னு அர்த்தம். இப்போ சுகமாக தான் இருக்கும், ஆனால் உனக்கு மோட்சம் கிடையாது, மறுபிறப்பு நீ எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுடைய கர்மாலாம் ஏற்றுக்கிறதில்ல, அந்த கர்ம வினைகளை நீ அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுமே, இன்னும் பல ஜென்மங்களை எடுத்து அனுபவிக்கணுமே, அதெல்லாம் உனக்கு மோட்சம் கிடைக்காது. அவ்வளோதான். ஆனால் சுகபோகமாக இருக்கலாம். ஏன்னா நீ தான் சிஷ்யர்களுடைய பணம் வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி நீ பாடு பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் வாங்கி போடுறியே, நீ பெரிய சன்னியாசின்ற பேரில். அதுமாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, சிஷ்யருடைய கை பணத்தை எதிர்பார்த்துன்னு. அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினைகளையும் ஏற்றுக்க வேண்டிய, ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும், ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். நோ பெயின் நோ கெயின், வலிகளை அனுபவிக்காமல் லாபத்தை பெற முடியாது. அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணால் அவனுடைய கர்ம மூட்டையும் நீ ஏற்றுக்கிறதா இருந்தால் அவன் பணத்தை ஏற்றுக்க தாராளமாக. அதனால தான் நிறைய மகாத்மாக்கள் பணத்தை கையால் கூட தொட மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் அது போல் மகாத்மாக்கள்லாம். யாருன்னா எடுத்து வந்து பணம் கொட்டுறேன்னு ஐயோ தயவுசெய்து உன் பணத்தை எடுத்துன்னு போய் வானாப்பா 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 வானாப்பா, அந்த ஆசை அருமின், அந்த ஆசையை அறுத்துடு. அப்போ தான் நீ யாருடைய உன் கர்ம வினை, நம்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்கே நம்மளால் முடியல. நான் போய் உனத்தனை சிஷ்யனை ஏற்றுக்கினேன், எனக்கு சிஷ்யர்கள் நிறைய சேர்த்துக்கினேன், அவருடைய கர்ம வினைகளை நான் அனுபவிக்க முடியுமா? எனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா? சிஷ்யர்களை சேர்க்கவும் சேர்க்காத, அதே சமயத்தில் பகவானே குருவை ஆசிரிச்சிக்கோ. ஏதோ ஒரு சக்தி இல்லாத ஒரு குருவை போய் ஆசிரித்து ஏமாந்து போயிடாத. ஆமாம், ஒரு போலி குருவை போய் ஆசிரித்து ஏமாந்து போயிடாத. அதையும் செய்யாத. அதே மாதிரி நிறைய சிஷ்யர்களையும் சேர்த்துக்காத. நான் பாகவதம் சொல்லியிருக்கு ரெண்டுமே. இப்போ நான் சொன்ன ரெண்டுமே பாகவதம் சொல்லியிருக்கு. போலியான குருவானத்தில் போய் ஏமாந்துடாத, பகவானே குருவை ஆசிரிச்சிக்கோ. பகவான் உனக்கு நாரதர் துருவனுக்கு அமிச்ச மாதிரி பகவானை சரணாகதி அடைஞ்சு போனார். அதோக்ஷஜனை ஆராதிக்கிறதுக்கு போனார் துருவன் காட்டுக்கு. ஆனால் நாரதர் வருவார்னு அவருக்கு தெரியாது. ஆனால் பகவானால் அனுப்பப்பட்ட நாரதர் குருவானவர் தேடி வந்தார் சிஷ்யனுக்கு, யார் துருவனுக்கு. அப்புறம் உபதேசம் பண்ணவொடனே பகவத் சாட்சாத்காரமாக அவனுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு குரு அனுகிறதுனால. உண்மைதான், குரு அனுதான் ஈஸியாக கிடச்சி. ஆனால் அது குருவா, அப்படியேப்பட்ட குருவா, அப்படி சாட்சாத்காரம் பண்ணி வைக்கிற குருவாக இருக்கணுமே, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட குரு ஆசிரிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த குரு உன்னை தேடி வரணும், குரு தேடி நீ போகக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் பகவானால் அனுப்பி வைக்கப்பட்ட குருநாதர் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அப்போ தான் பக்குவமாக அடைய முடியும். இப்போ நீ படிக்கிற பாகவதம் ஒன்று ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அவ்வளோ ஞான விருத்தி ஆகும். நான் போய் உபதேசம் பண்ணுறேன், நான் 4 பேருக்கு பெரிய குருமார், நான் பெரிய மடாதிபதி ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன், அதுதான் எல்லோரும் எனக்கு பணம் நான் வசூல் பண்ணுறேன், இது போல் நான் டொனேஷன் வச்சுருக்கேன், இந்த சேவை செய்கிறேன் அந்த சேவை செய்கிறேன், அதுக்கு எனக்கு இதுக்கு வசூல் அப்படின்னு நான் போய் நான் பில் புக் போட்டு எல்லாம் நான் டொனேஷன் வசூல் பண்ணுறேன்னு சொன்னால் அவருடைய கர்ம வினையையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்று அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். சும்மா ஒன்றும் கிடையாது, எதுவுமே சும்மா யாரும் குத்துற மாட்டாங்க. நீ உன்னுடைய தபசை வாங்கின்னு தான் அவங்க கொடுப்பாங்க பணத்தை, முதல்ல புரிஞ்சுங்க. அப்போ அதுக்கு தகுந்த உழைப்பை நீ கொடுத்த, ஆனால் அவங்களுடைய கர்ம வினை நீ வாங்க மாட்டேன். இப்போது சில பேர் வந்து உபன்யாசம் பண்ணுறாங்க, 7 நாள் உபன்யாசம், அது தட்சணை கொடுறாங்க. அவங்க 7 நாள் தொண்டை கிழிய கற்றுருக்காங்களே, உபன்யாசம் பண்ணியிருக்காங்களே, அப்போ சும்மாவா? அதுக்கான உழைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது பகவானால் கொடுக்கப்பட்ட இவங்களா பார்த்து இவ்வளோ 4 லட்சம் கூட 5 லட்சம் கூட கேட்கலையே, அவர்களாக விருப்பப்பட்டு தட்சணையாக கொடுக்குறாங்க, சம்மானம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறது தப்பாகாது. ஏன்னா சாஸ்திரமே அங்கீகரிச்சிக்குது அது, அந்த சம்மானம் வாங்கலாம். ஆனால் அவர்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதான் வாங்கணும். 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கணும், 10,000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கும். அதுதான் நீ கேட்கக்கூடாது. இவ்வளோ விலை பேசுன்னு சொன்னால் அப்போ பாகவத்துக்கு விலை பேசின தோஷம் வந்துடும். நீ இவ்வளோ கொடுத்தா தான் நான் பாகவதம் சொல்ல வருவேன்னு சொன்னால் பாகவத்துக்கு விலை பேசின தோஷம் வந்துடும். அப்போ அந்த தோஷத்துக்குடைய பலனை நீ அனுபவிச்சாகணும். அவர்களாக என்ன கொடுக்குறாங்களோ சன்மானம் அதை வாங்கி கம்முன்னு போயிட்டேன்னா அது உனக்கு தோஷமாகாது. இதெல்லாம் சாஸ்திரம் எல்லாம் சொல்லியிருக்கு. அதில் தட்சணை கொடுக்கணும், அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். ஆனால் இவருக்கு வந்து தாராளமாக கேட்கக்கூடாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் தான் குருன்னு 4 பேர் தம்பட்டை அடிக்கக்கூடாது. தன்னை யாரும் பெரிய ஆளாக காட்டிக்காமல் தன்னை அடியாராக நினச்சிக்காத அவங்க தான் சிறந்த குருவாக இருக்க முடியும். ஊஞ்சலை எவ்வளோக்கு பின்னாடி இழுக்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ முன்னாடி வரும். இதை புரிஞ்சுக்கணும். அதனால் குருவை ஆசைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, குருவை ஆவறதும் பெரிய விஷயம் இல்லை. ஆயிடலாம், 10 பேர் வந்துடுவாங்க. ஆனால் அவருடைய கர்ம மூட்டையை சுமக்கிறதுக்கு நீ தயாராக இருந்தால் சபாஷ், கண்டிப்பாக தாராளமாக நீ குருவாகலாம்.
நம்ம கர்ம வினையை என்னைக்கு கழிக்க போகிறோமோ, இந்த ஜென்மம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரில, அதை ஃபஸ்ட்டு கழிப்போம். அதனால் பகவானே குருவாக ஆசிச்சேன்னா பகவான் தாங்கிப்பான். அகம்தா சர்வ பாபேப்பியம். அவன் நம்ம பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குருநாதர் தான் அவர். ஒரு குருனா ஒரு சிஷ்யனுடைய பாவத்தை ஏற்றுக்கிறாரு, அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அவனை குருவா சிஷ்யனை அங்கீகரிக்கும் போதே அவனுடைய பாவத்தையும் ஏற்றுக்கிறாரு இல்லையா? அப்போ பகவானே குருவா ஆசிச்சா பகவான் நான் சொல்கிறேன், என்ன குருவா ஏற்றுக்கோ, மாம் ஏகம் சரணம் பிரஜா அப்படின்னா அகம்த சர்வ பாபேப்பியம். அப்போ பகவான் நம்ம பாவத்தை ஏற்றுக்கிறான், அந்த பாவங்கள்லேருந்து விடுவிக்கிறான். உன்னை மோக்ஷிஷ்யாமி மாசுச்சாகா, கவலை இல்லாமல் நீ பாவம் போயிடுச்சுன்னா அப்போ புண்ணியத்தின் பலன சந்தோஷமாக சுச்சாகா, கவலை இல்லாத சந்தோஷமாக, கவலை இல்லாமல் நீ வாழலாம் இல்லையா? அதான் ஏஷாம் தோ அந்த கதம் பாபம் ஜனநாம் புண்ணிய கர்மனாம். அதாவது அவன் பாவத்தை பகவான் போக்கி பாவம் முடிவடைந்து விட்டது, அவன் பண்ண புண்ணிய கர்மாவுடைய பலனை அனுபவிப்பான். அப்போ என்ன திருடமாக வழிபடுவான். பஜந்தேமாம் திருடவிரதாக கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு. அதான் விஷயம். சரி, ஓகே. ராம 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 ராம. அதனால் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, தனிமையில் இருங்க, எங்கேயும் ஓட வேண்டாம். யாரும் கூப்பிடுவாங்க, பலவந்தப்படுத்தி கூட கூப்பிடுவாங்க, வேண்டாம். ஏகாந்தமே லாபம். இதுவே நல்லா நிம்மதியாக இருக்குது. எங்கேயும் அலைய வேண்டாம். ஏன்னா களி எங்கே பார்த்தாலும் கெட்டு போயிருக்கு. இப்போ வெயில் வேறு, அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க, இந்த தீர்த்த யாத்திரை அந்த தீர்த்த யாத்திரை, அதெல்லாம் வேணாம். வீட்டில் ஆற்றுல உட்காந்து பாகவத புஸ்தகத்தை திறந்து பாருங்கள், பகவான் இதில் தெரிவான். இதில் எல்லா தீர்த்த தேவதைகளும் சேத்திர தேவதைகளும் இந்த பாகவதம் படிக்கிற இடத்துல வந்துடுமா. வந்துட்ட பிறகு அவருடைய சாணித்தியம் இங்கேருந்தே பெறலாம், உட்காந்த இடத்துல பெறலாம். அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான், நம்ம வீட்டில் இருக்கிற படத்தில் கிருஷ்ணர் இல்லைன்னு நினைக்காதவங்க தான் வெளியே போய் அலையணும். நம்ம வீட்டில் இருக்கிற படத்தில் கிருஷ்ணரை நம்புகிறவங்க வெளியே எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பாகவத்தை நம்புகிறவங்க பாகவத்துக்குள்ளே பகவான் தெரிவான். பகவானை நம்புகிறவங்க ஹிருதயத்துக்குள்ளே பகவான் தன்னை காட்டி கொடுப்பான். இதுதான் சத்தியம். அதனால் யார் இடத்துலையும் யாருடைய தயவையும் நம்பியிருக்காதீங்க, பகவான் தயவை தவிர. அவ்வளோதான். ஏன்னா தன துர்மதான் தானே, பணத்திமிர் பிடிச்சவங்கள போய் ஏன் அண்டி இருக்கிறீங்க அப்படின்னு பாகவதமே கேட்குறது. நீ பணக்காரன், அவனால் ஒரு 10 ரூபா ஆக வேண்டியது இருக்குது, அதனால் போகிறேன், அவனால் பல்லளிக்கிறேன், பல்லளிச்சு நல்லா பேசுகிறேன், எதுக்கான அவனால் ஒரு 10 ரூபா ஆக, அப்படி அவசியமே இல்லையே. அந்த 10 ரூபா உனக்கு பெருசாக தோணுது இல்லையா, அல்ப விஷயம். அந்த 1000 அந்த லட்ச ரூபா பெருசாக தோணுதுன்னா அது அற்பம் தானே, அது அற்பமான ஆசை தானே. உயர்ந்த பாகவதத்தை படிச்சுட்டு உயர்ந்த ஒரு சௌக்கியத்தில் நீ வந்துட்டு அற்ப விஷயத்தை போய் ஆசைப்படுவ. அப்போ எதுக்கு தான் பாகவதம் படிச்ச நீ? அப்போ அது அல்ப விஷயத்துக்காகவா? அந்த அற்ப பணத்தை அடையிறதுக்காகவா இவ்வளோ உயர்ந்த விஷயத்துக்கு நீ தேடி வந்த? நீ வரல, பகவான் உன்னை வர வச்சான். அவனுடைய கிருபையை நீ ஸ்பாயில் பண்ணலாமா? அற்ப விஷயத்துக்கு அவனுடைய அன்பை பயன்படுத்தலாம், அவனுடைய அன்பை நீ வியாபாரமாக்கலாமா? தப்பு இல்லை. இந்த பாகவதம் போய் அங்கே சொன்னால் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அப்போது அந்த பகவானுடைய அன்பை விலை பேசலாமா? பகவானே தானே பாகவதம். வார்த்தாக பாகவதி வார்த்தா சுராணா பபி துர்லபா. தேவர்களுக்கே ஆனந்தான் சுகாச்சாரியர் சொல்ல மாட்டேன்ட்டார் பாகவதத்தை. ஏன்னா இது அவ்வளோ வசதி பாகவதம். அமிர்தம் கொடுக்குறேன். அமிர்தம்லாம் எந்த மொழியிட இந்திரா அப்படின்னு சுகாச்சாரியர் கேட்குறாரு. அபக்தாம்ஸ்தாம்ச, பக்திக்கு தான் விலை போகும் பாகவதம், அபக்தர்களுக்கு பாகவதம் கிடையாது. இதாங்க பகவான் வழிநடத்துது. இதெல்லாம் பகவான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பான். பாகவதத்தை எப்படி மதிக்கணும், பாகவதத்தை எந்த இடத்துல வைக்கணும், பாகவத்தை எப்படி படிக்கணும், எப்படி அதை எடுத்துக்கணும், ஒவ்வொரு அர்த்தத்தையும் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு பகவான் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு குருவாக இருந்து நம்ம அறிவு கண்ணை திறந்து விட்டு நம்ம அறிவிலிருந்து பேசுவான். நம்ம ஞானத்திலிருந்து பகவான் பேசி நம்மளுக்கு யோசனைகளை கொடுத்து நிதான புத்தியை கொடுத்து எல்லா கெட்ட குணங்களையும் தவிர்த்து நம்மளை ஆனந்தத்தில் தலைக்க வைப்பான். பகவான் பூர்ண ஞானத்தை கொடுப்பான். இதுதான் சச்சிதானந்த ரூபாயே. சத்து சித்து ஆனந்த, நம்ம நித்திய வாழ்வையும் கொடுப்பான், பூர்ண ஞானத்தையும் கொடுப்பான், எப்பொழுதும் தங்கு தடங்களற்ற நிரந்தரமான ஆனந்தத்தையும் கொடுப்பான். சச்சித் ஆனந்த ரூபாயே. அப்படிப்பட்ட சுரூபத்து கிருஷ்ணனை சரணாகதி அடைஞ்சு அவனே குருவா ஆசைக்கு தான் புத்திசாலித்தனம். ஆமாம், விவசாய ஆத்மிக புத்தி. அப்போ அவன் தான் வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்திருக்கான். அப்போ அவனுக்கு புத்தி சகாயம் வாக்கு சகாயம் எல்லாத்தையும் பகவான் பண்ணுவான். பெஸ்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச குரு, பெஸ்ட்டு சிறந்த கண்ணுக்கு தெரிஞ்ச சிறந்த குரு கிருஷ்ண பரமாத்மா தான். அப்படின்னும் போது அதை ஆசிரிச்சா போதுமே. நான் ஏன் இவ்வளோ ஆனந்தரமாக சொல்கிறேன்னா அந்த அனுபவத்தில் பேசுகிறேன். அவனை ஆசிரிச்சதுனால அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவித்தேன்.
அதுக்கு முன்னாடி நான் பகவான் ஆசைக்காத வரைக்கும் ரொம்ப லோலோன்னு அலைஞ்சேன். அவமானங்கள், துன்பங்கள், எங்கே போனாலும் குரு ஆசைக்கணும் இல்லாத பொல்லாத கலப்பி மனசை குழப்பி விட்டு எனக்கு சில பக்தர்கள் குழப்பி, அது இந்த குரு தான் ஆசை, அந்த குரு அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பி என்னை அலைய விட்டாங்க. நிம்மதி இல்லாமல் அழுதுன்னு புலம்பின்னு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வந்தேன் நான். அப்போ தான் பகவானை ஆசிரித்த பிறகு தான் பகவான் சொல்கிறேன், நானே உனக்கு குருவாக எப்போ ஆயிட்டேனே, நீ எப்போ பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கரான்னு அந்த பாட்டை ரசித்து பார்த்து அப்போயும் உங்கள் இதயத்தில் நான் வந்துட்டேனே, அப்போயும் நான் குருவாயிட்டேன். நீ தான் தேவையில்லாமல் அழிஞ்சிருந்த காலத்தை விரயம் பண்ணிட்டேன். இப்போ அது வந்து சேர்ந்தேன், சந்தோஷம். நான் தான் உன்னை வர வச்சேன், வா. ஏன் எப்படி வர வச்சேன்னா எல்லாத்துலேயும் அவமானப்பட வச்சேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக தேடி எங்களை தானே வந்தாகணும், வந்துட்டு இல்லை. இனிமேல் நானே உனக்கு குருவாக இருக்கேன். உனக்கு ஞானத்துக்கு எந்த குறையும் கிடையாது. சம்ஸ்கிருதம் தானே சம்ஸ்கிருதம் தானே படிக்கணும், உன்னை படிக்க வச்சாச்சு. நீ சப்தகம் தானே பண்ணணும், சப்தகம் பண்ணியாச்சு. நவகம் பண்ணமா, நவகம் பண்ணியாச்சு. உனக்கு கதை புரியலையா, ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியலையா, அதையும் நான் புரிய வச்சாச்சு. அதை இப்போ உனக்கு என்ன குறைண்ணா, ஐயோ திருப்தியாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன குறை, ஒரு குறையும் இல்லையே. குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் ஆசிரிச்சு குறையாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் இப்போ சீடரில் சேர்த்துக்க போகிறேன். எப்பா வானே வேணாம், எனக்கு சீடர்லாம் வேணாம், நான் யாருக்கும் சீடர் நான் வாங்க மாட்டேன், புரியுதா? எனக்கு சீடர்லாம் வேணாம். எனக்கு பகவானே நீ எனக்கு நீ சீடன், எனக்கு நீ குரு, எனக்கு குருவும் நீ தான், சீடன் நீ தான். நான் எதனா சொல்லிக்கணும்னா பகவான்களை சொல்லிப்பேன் கதையை, ஆசிரியா பகவான் கேட்பான். அதே சமயத்தில் அவன் சொல்கிறத மனசுக்குள்ளே நான் கேட்பேன், ரசித்து. அதே சமயத்தில் இங்கே போய் விழாத, இது ஆபத்தான இடம், இந்த இடத்துக்கு போகாத, அவங்க கூப்பிட்டா கூட போகாத, வேணாம், இந்த இடத்துல போனால் அது ஒரு வில்லங்க இருக்குது, அங்கே போகாது. பகவான் என்ன பண்ணால் அறிவிலேருந்து பேசுவான், நம்ம ஞானத்துலேருந்து பேசி நம்மளை வழி நடத்துவான், சூப்பராக வழி நடத்துவான். அர்ஜுனுக்கு தேரோட்டின மாதிரி பகவான் சாரதியாக இருந்து நம்மளுக்கு வழி நடத்துவான். புத்தி சாரதியாக இருந்து புத்தி சகாயம் பண்ணு, அறிவாக வேலை செய்ய வைப்பான். இப்படி செய் அப்படி செய், உனக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி சொல்லிக் கொடுத்த பேர் செய்தோம்னா சக்ஸஸ் ஆகிடும். இதுதான் பகவான் குருவாக இருக்கிறது. நம்ம மனசுக்குள்ளே இருந்து பேசுவான், நம்ம புத்திக்குள்ளேருந்து பேசி நம்மளை வழி நடத்துவான். அப்போது இது வெளிப்புறமான இருக்கிற குருமார் இடத்துல கிடைக்காதுன்னு எனக்கு தெரில. அவங்க நம்ம அறிவுக்குள்ளே நமக்குள்ளே பேசுவாங்களா, நம்மளை வழி நடத்துவாங்களான்னு தெரியாது. அது மாதிரி சக்தி படைத்த குருமாராக இருந்தால் தாராளமாக அவங்க காலுக்கு செருப்பாக இருக்கலாம், அவங்க பேச்சை நம்ம கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம மனசு சொல்கிற பேச்சு தான் கேட்போம். அதனால தான் ஏசல் பூசல், தகராறு, ஆமாம், பக்தர்களுக்குள்ளே சண்டை, பாலிடிக்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம். அப்போது சக்தியான குரு ஆசிரிச்சா அவன் பகவான் எங்கே தடுக்கணுமோ, எதை பேசணுமோ, எதை செய்யணுமோ, எப்படி பண்ணணும், எப்படிலாம் பாகவதம் படிக்கணும், ரசிக்கணும், சுவைக்கணும், நாமசங்கத்தில் பண்ணணும், எல்லாம் பகவான் சொல்லிக் கொடுப்பான். எனக்கு இதில் நாமசங்கத்தில் ராம சொன்னால் எனக்கு உடம்புலாம் ஹீட் ஆகிடுது, வாய்ப்புன்னு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வரல. அப்படியா, சரி இந்த ராகத்தில் பாடிப்பார், பாடி பார்த்தா நல்லா இருக்குது, சபாஷ் சூப்பராக இருக்கே. அப்போ சொன்னேன், ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கே. அதுதான் இப்போ ராமநாமம் அவனால் சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ ராமநாமம் ஒன்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஐயோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ராமநாமம் நிறைய சொல்லுவேனே. நீ ஜபம் ஜெபி ராமநாமா சொல்லு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண, ராம 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 அதை எவ்வளோ நேரமாக சொல்லு, போர் அடிக்குதா, உனக்கு சுவையாக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணான் தெரியுமா, சுவையான ராகங்களில் பாடி, இந்த ராகத்தில் பாடு ராமநாமத்தில், அருமையாக இருக்கே. ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம
ராம ராம ராம் ராம ராம ராமா அப்படின்னு அழகாக பாட்டும் நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. எத்தனை ராமநாமம் வந்துடுச்சு பாரு இப்போ இது கசகு தான், ரொம்ப சுவையாக இருக்குது கிருஷ்ணா. அவள் தான் பகவான் இப்போ ஐடியா ஒத்துட்டானா, உனக்கு ராமநாமம் போர் அடிச்சுது அவள் தானே, அந்த ராமநாமம் தான் உனக்கு பிடிச்சிங்கன்னா, ராமநாமம் ரொம்ப நேரம் சொன்னால் உடம்பு ஹீட் ஆகிடும், பிடிக்கல, ஜபிச்சம் அதுதான் ராகமாக பாடு, கீர்த்தனமாக பாடு, எந்த ராகம் பிடிக்குதோ அந்த ராகத்தில் பாடு. இப்போ இந்த ஐடியா பகவான் சொல்லிக் கொடுக்கலன்னா நான் ராமநாமத்தை திருடமாக இன்றைக்கி நான் ஜபிச்சிருக்க முடியுமா? பகவானுக்கு தெரியும் உன்னை எப்படி பக்குவப்படுத்தணும், உன்னை எப்படி உன் நாக்கில் நாமத்தை நிலைக்க வைக்க செய்யணும் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். உன்னை பக்தியில் நிலைக்க வைக்க செய்யணும் பாகவதம் அப்படின்னா அது பகவானுக்கு தெரியும் அந்த டெக்னிக்கு. ஒரு குருநாதருக்கு தான் தெரியும் ஒரு சிஷ்யனை எப்படி பக்குவப்படுத்தணும், அவனுக்குள்ள நாமத்தை நிலைக்க செய்யணும், அவனுக்குள்ள பாகவத்தை நிலைக்க செய்யணும், பகவானுக்கு தான் தெரியும். அப்படியேப்பட்ட குருநாதர் கிடைக்கணும். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ராமநாமம் எனக்கு ஆரம்பத்தில் போர் அடிச்சுது, ரொம்ப நேரம் சொல்ல முடியல, ஒரு நாள் சொன்னோம் ஒரு நாள் சொல்ல முடியாது, அவ்வளோதானே. இன்றைக்கி நீ டெய்லியும் சொல்கிற பாரு, ஏடா இந்த ராகத்தில் பாடு, சுவையாக இருக்குது. அப்போ நான் 3 மணி நேரம் நாமா சொன்னாலும் சாதாரணமாக நாமா சொல்கிறேன். இந்த சுவையானது என்ன பண்ணி ராமநாமத்துடைய பெருமையும் நான் கேட்டு அப்போ அந்த ராமநாமம் சொல்லும்போது நான் 3 மணி நேரம் ஈஸியாக சொல்கிறேன், 2 மணி நேரம் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ 2 மணி நேரம் போகிறதுக்கு காரணமே என்னென்னா எல்லோரும் 3 மணி நேரம் ஜெபிக்க முடியல, இதை ஃபாலோ பண்ண முடியலன்றதுனால தான் சரி நம்ம 2 மணி நேரம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நாம் மற்ற நேரத்தில் நம்ம சொல்லுவோம். சரி மக்களுக்காக நம்ம இப்போ 3 மணி நேரத்தில் 2 மணி நேரமாக சொல்லிக்கிட்டேன். ஏன்னா 3 மணி நேரம் சில பேரால் சொல்ல முடியல அப்படின்னு கேள்விப்பட்டேன், சில பேர் சொன்னாங்க, அதனால் 2 மணி நேரம் ஆகிட்டேன். ஆனால் நான் மற்ற நேரத்தில் நம்ம எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ராமநாமத்தை பாடி ஆனந்தப்பட வேண்டியது தான். அப்போ எத்தனை ராமநாமம் நம்ம சொல்லியாச்சு பாருங்கள் இந்த பாட்டிலே. ராம் ராம ராம் ராம ராம ராமா. இப்போ நான் சொன்னதுலேயே ஒரு 10 நாமம் ராமநாமம் வந்துடுச்சு பாருங்கள், 10 நாமம் ராமநாமம் வந்துடுச்சு. இதாங்க பகவான் பக்குவப்படுத்துறது, பகவான் குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணுறது, இதுதாங்க வழி நடத்துறது. இன்னும் நிறைய சொல்லி போகலாம், நிறைய விஷயத்தில் நம்ம பகவான் பாகவத்தில் பக்தி ருச்சி உண்டாகணும். தர்ம இதெல்லாம் மகாணத்துலாம் போனோன்னா ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் போகிறேன், என்றைக்கோ ஒரு நாள் சங்கடிதான். ஆனால் பகவான் நித்தியமாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறான். நித்தியமாக பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், ராமநாமத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னா பகவானே குருவாக இருந்ததுனால தான் இது எல்லாத்துலேயும் எனக்கு ருச்சி ஏற்பட்டது. இதுதான் விஷயம். சரி, ராம 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 ராம. அதனால் யாரையும் நம்பியிருக்க வேண்டியதில்லை, யாரையும் அண்டிருக்க வேண்டியதில்லை. யார் வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி வந்தால் வரட்டும், வரலன்னா அவங்க அவார்டு ஆள் தான் விட்டுட்டு போயினே இருங்க, அவள் தான். நம்ம வேலையை பார்த்துன்னு போங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்தில் யாருக்கு அவங்களால எதாவது கிடைக்குமா, இவங்களால எதாவது கிடைக்குமான்னு எதுவும் லாபத்தை எதிர்பார்த்து பழகக்கூடாது. பழகினாவே அந்த உறவை நம்மளால் துண்டித்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதில் பட்டத்தெல்லாம் விற்கக்கூடாது, அவர்களுக்கு எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது. அதுதான், வந்தால் வரட்டும், நல்லா பேசினா பேசட்டும், எவ்வளோ நாள் பேசுகிறாங்களோ அவ்வளோ நாள் பேசட்டும். பேசி பிடிக்கல பேசுறதுக்கு அப்படின்னா போயிட்டே இருக்கட்டும். ஆனால் நம்ம பக்திக்கு தடை ஏற்படக்கூடாது, நம்ம சாதனைகளுக்கு தடை ஏற்படக்கூடாது, நம்மளுடைய நாம சங்கீர்த்தனமோ பாகவத பாடம் தடை ஏற்படக்கூடாது. இவர்களால் இந்த சத்சங்கன்ற பேரால் இப்படி மனசை புண்படுத்தக்கூடிய சங்கத்தினால நம்ம வீழ்ச்சி அடையக்கூடாது, நம்ம பாழாயிடக்கூடாது. நம்ம பாகவத தர்மத்தில் ஸ்திரமாக இருக்கணும். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக ஜாக்கிரதையாக நம்ம யோசிக்கணும். அதுதான் பகவானே குருவாக இருந்தால் நம்மளை வழி நடத்துவோம், புத்தி சகாயம் பண்ணி. சரி, ராம 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 ராம. ஜெய் ஸ்ரீ ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम, श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, राम राम राम, सकल साधु मंडली की जय, राम 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 राम।